சாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. கண்கொள்ளா காட்சி. சிவசிவா இங்கே வந்துட்டாரு. வகுப்புக்கு வந்துட்டார். வகுப்புக்கு வந்துட்டார். அம்மா இன்னொரு முறை காமிங்கம்மா, பின் பண்ணிருக்கேன். இன்னொரு முறை காட்டுறேன். ஆகா, அந்த கொண்டையும் அழகும். அழகு அழகு இப்ப தெளிவா தெரியுறாரு. அப்பப்பா நான் வர திருஷ்டி போட்டு வைக்கணும். நல்லா இருக்காரு சாமி. அவருக்கு திருஷ்டி அது நல்லா இருக்குங்க. அருமையா இருக்காருமா, அருமையா இருக்காரு. சிவாயனம். அவரோட அழகும் அவரோட பூ அழகும் அவ்வளவு அழகா இருக்குமா. கொண்டை தலைய போட்டது கொண்டதான் அழகு. அழகு பாக்குறது. தென்னாடுடைய சிவனையை போற்றி. பூ வந்துட்டா நன்றி நன்றிங்கம்மா. ஆரம்பிக்கிறேம்மா. அடியேன்னு ஆரம்பிக்கிறேம்மா. அடியார்கள் எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். காழி பிள்ளையார் திருவடி வணக்கம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். செல்வியம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. செல்வியம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. சிவாயனம்மா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரா நோக்குண்டாம் மேனி உணங்காது, பூக்கொண்டு துப்பா துருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வா தமக்கு. திருச்சிற்றம்பலம். சாருபதி அம்மா நாளொரு துதி பாடுங்கம்மா. சாருபதி அம்மா நால்வர் துதி பாடுங்க. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமழி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. பாருங்கள் அம்மா. ஆரம்பிக்கலாம். நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வாருங்கள். சிவாயனம்மா. சிவாயனம்மா. வணங்கிக்கிறம்மா. சிவாயனம்மா. சிவாயனம். அம்மா சிவாயனம்மா. சிற்றம்பலம். சிவாயனம்மா. சிவாயனம. அனைவருக்கும் சிவாயனம. சிவாயனம்மா. திருச்சிற்றம்பலம். வேதேன
தென்னாடு உடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளை தலைமையில் கொண்டு, புராணம் பாடிய எம்பெருமான் தெய்வ சேக்கிழ ஆசிரியர் பெறானாகிய தெய்வ சேக்கிழ பெருமான் திருவடிகளை தலைமையில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வாம் வெண்ணாவல் மேவிய அணைக அனலர் குருவரலும் திருவரலும் கூட்டுவிக்க, இந்த நம்ம திருக்கூட்டத்தின் சார்பாக எம்பெருமான் ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமான் குருவருளாலும் திருவருளாலும் நாம தடையின்றி இந்த புராணத்தை கிட்டத்தட்ட நிறைவுபடுத்தக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த தடையின்றி இந்த புராணத்தை கேட்கறதுக்கு அருள் பண்ண பெருமான் குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி, தண்ணி இது திருநீர் நன்றி கூறி இந்த புராணத்தை தொடர்ந்து நம்ம தொடங்கும். திருச்சிற்றம்பலம். வேத நெறி தழை தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத சிதவல வயல் புகழே திருஞான சம்பந்த பதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று ஆரம்பிச்சாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமானார். அவரோட திருவடிகளை தலைமையில் கொண்டு, அவரோட பாதங்களை திருவடிகளை தலைமையில் கொண்டு, அவரோட புராணத்தை சொல்றேன்ற அந்த திருத்தொண்டை செய்யறேன்னாங்க. அதாவது புராணம் சொல்றனோ இல்லைன்னா அதை செய்யறேன் இதை செய்யல, நான் திருத்தொண்டு செய்ய முற்படுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமான். பிள்ளை பெருமானார் திரு அவதாரம் பண்ணாங்க. 16 காரணங்கள் சொன்ன, கிட்டத்தட்ட 16ல இருந்து 21 காரணங்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் காரணங்கள் சொல்லி அவங்க அவதாரம் பண்ணி 3 வயதா இருக்கும் பொழுது அம்மையின் ஞானப்பால் உண்டு திருஞான சம்பந்தரா ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்த அற்புதங்களை நம்ம பொற்றாளம் பெற்றது தொடங்கி நம்மளோட பூம்பாவை எழுப்பின வரைக்கும் எல்லா அற்புதங்களையும் நாம தொடர்ந்து சிந்தித்தோம். திருவருள் கூட்டுவிக்க அதுக்கப்புறம் அங்க சீகாழில இருக்கக்கூடிய காலங்கள்ல பாடின கிட்டத்தட்ட நம்ம 2 வகுப்புகளா தேவாரம் மட்டுமே சிந்தித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 பாடல்களுக்கு விளக்கங்கள் பார்த்திருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கு வகுப்புக்கு எங்க வரோம்னாக்கா, சீகாழிக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த திருத்தோணைபுரத்தை வழிபட்டதெல்லாம் படிச்சாச்சு இல்லைங்களா? திருநீல நக்கர் அவங்களாம் 1155வது பாடல்ல நம்ம இன்றைய வகுப்பு தொடங்குது. 1155 தொடரன்ல 3058 ஓரிரு பாடல்கள் முன்னையும் பின்னையும் அவங்க புத்தகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கலாம், பாத்துக்கோங்க. 3058 தொடர் எண். ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்துல 1155 இந்த பாடல்ல இருந்து நம்ம இன்றைய வகுப்பை நாம தொடர்ந்து இருக்கிறோம். பெருமகிழ்ச்சியுடன் செல்ல பெருந்தவத்தால் பெற்றவரும் பெரும் தவத்தால் பெற்றவரும். இப்ப ஞான சம்பந்தர் சாதாரணமா திருவதாரம் பண்ணிட்டாங்களா? தவம் நிறைய தவம் பண்ணாங்க சிவபாத இருதயர். அந்த மாதிரி பெருந்தவம் பண்ணவங்களாக இருக்கக்கூடிய சிவபாத இருதயரும் மருவ பெருங்கிளையான மறையவரும் அவரோட சுற்றத்தாரு அப்பா சித்தப்பா மாமா அவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் உடன் கூடி திருவள ஞான தலைவர் திருமணம் செய்து அருளுதற்கு பருவமிது என்று எண்ணி அறிவிக்க பாங்கடைந்தார். எல்லாரும் பாக்குறாங்க பிள்ளை பெருமானாருக்கு 16 வயது நிரம்பெடுத்து. அப்ப இதுதானே கல்யாணம் பண்ணக்கூடிய பருவம், அதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க நம்மளோட தவம் செய்த சிவபாத இருதயர் அவங்க இவங்க எல்லாரும் யாரும் இருக்கா கூடவே முருக நாயனார் இருக்கிறாங்க, நம்மளோட திருநீலநக்க நாயனார் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் போயிட்டு பெருமானார்ட்ட சொல்றாங்க, நாட்டு மறை முறை ஒழுக்கம் ஞான பௌனகருக்கும் கூட்டுவது மனம் கொள்வார், கோதில் மறை நெறிச்சடங்கு காட்டவரும் வேள்வி பல புரிவதற்கு ஒரு கண்ணிதனை வேட்டருள வேணும் என விண்ணப்ப சார். அங்க போயிட்டு சொல்றாங்க என்னன்னா, அந்தனர்கள் ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்னா திருமணம் ஆயிருக்கும், அப்பதான் ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு உதாரண புருஷரா திருவதாரம் பண்ணிருக்கீங்க, எல்லாரும் உங்களைதான் பின்னாடி நினைச்சு பாப்பாங்க. அதனால நீங்க 16 வயதான காலத்துல நீங்க என்ன பண்ணணும், திருமணம் பண்ணிக்கணும், மனைவியோட இந்த வேள்விகள் எல்லாம் செய்யணும், அதனால திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளை பெருமானாட்ட அவங்க கேக்குறாங்க. ஏற்கனவே 3 வயதுல ஞானம் உண்டவரா இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க, 7 வயதுல நீங்க பூணல் அணிந்துக்கணும் அப்படின்றாங்க. அதுல அவருக்கு உடன்பாடு இல்லைனாலும் அந்த நாட்டு மறை ஒழுக்கத்துக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பின்னாடி வர ஞான சம்பந்தரே பூணல் போட்டுக்கல, நான் ஏன் போட்டுக்கணும்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்றக்காக அதுக்கு ஒத்துக்கிட்டார்.
அதே மாதிரி இப்ப வந்து கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, இத மாதிரி நெறிச்சடங்கு இருக்கிறதுக்காக வேள்வி செய்யணும், அதனால நீங்க வந்து திருமணம் பண்ணிக்கணும். மற்றவதன் மொழி கேட்டு மாதவத்தின் கொழுந்தன கொழுந்து, அது தவமே இங்க வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட பிள்ளை பெருமானார் சுற்றமுறு பெரும்பாச தொடர்ச்சி விடு நிலைமையரார் பெற்ற முயர்த்தவர் அருள்முன் பெற்றதினால் இசையாது முற்றியதாயினும் கூடாது என்று அவன் முன் மொழிந்தரல. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், வேள்வி செய்யணும்னா திருமணம் செய்யணும், 16 வயது திருமணத்துக்கு உண்டான பருவம், இதெல்லாம் தவறு ஒண்ணும் கிடையாது, அது கரெக்ட் தான். ஆனாலும் அவங்க என்ன நிலையில இருக்காங்க, செத்தி நிபாதம் அடைந்த நிலையில இருக்கிறாங்க, இறைவனோட திருஞான சம்பந்தராயி ஞானம் உண்ட நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இது வந்து பெரும் பாசமும் தொடர்ச்சி விடக்கூடிய காலங்கள், அவங்களோட வந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி இறைவனோட திருவடியை அடைய வேணும். 3 வயதுல இருந்தே சுவாமியை பிரிஞ்சதுக்காக வெறுக்கொண்டு அழுகுறாங்க அவங்க. அவங்க 16 வயது வரை இங்க இருந்ததே பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு தெரியுது, அதனால வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாரும் திரும்ப வணங்கிட்டு, எல்லாரும் அவ்வளவு பெரியவங்க, திருநீலனக்க நாயனார், முருக நாயனார், நம்ம சிவபாதையர் தேரனும் சொந்தக்காரங்க எல்லாரும் சுவாமியை வணங்கிட்டு சொல்றாங்க, நீங்க இந்த இந்த இருநிலத்து மறைவொழுக்கம் எடுத்த நீர், நீங்க வந்து வேத சொல்லக்கூடிய இந்த குலத்துல பிறந்திருக்கீங்க, நாளைக்கு வரவங்க எல்லாரும் உங்களைத்தான் வந்து பின்பற்றுவாங்க. அதனால வைதிக ஒரு நெறி ஒழுங்கணும்னா திருமணம் செய்துதானே ஆகணும், அதனால நீங்க திருமணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேக்குறாங்க, கையெடுத்து வணங்கி கேக்குறாங்க. மறைவாழ அவரோட திரு அவதாரமே எதுக்கு, வேத நெறி தழைத்தவங்க மிக சைவத்துறை விளங்க. அதே மாதிரி இங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, மறைவாழ அந்தனதம் வாய்மை ஒழுக்கம் பெருகும் துறை வாழ, அந்த மறை வாழறதுக்கும் அந்த சைவத்துறை வாழறதுக்கும் என்ன பண்றாங்க, சுற்றத்தார் எல்லாரும் கெஞ்சனதாலையும் பிறைவாழும் திருமுடையார் பெருங்குணலோட அரவணைந்த கரைவாழும் கண்டத்தார் தமை தொழுது மனங்களித்தார். உடனே என்ன சொல்றாரு, திருமணம் செய்யன்னு சொன்ன உடனே சுவாமி என்ன பண்றாங்க, சரின்னு ஒத்துக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அப்ப நம்ம பிள்ளை பெருமானாருக்கு திருமணம், அதாவது சைவத்துல இல்லறம் தான் நல்லறம், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த இடத்துலயும் சரி, இன்னும் பின்னாடி ஒரு இடமும் சொல்லுவேன், நம்மளோட இல்லறத்தை இழிவுபடுத்தி அவங்க நினைக்கவே கிடையாது. அவங்களே அந்த செட்டி பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த நிலையில இல்ல, நம்ம சாமி எந்த நிலையில இருக்காங்க, அவங்க சக்தி நிபாதம் அடைந்து சாமியோட திருவடியில இருக்கக்கூடிய நிலையில இருந்ததால வேண்டான்றாங்க. இருந்தாலும் எல்லாரும் கேட்டதாலையும் மறை வாழவும் துறை வாழவும், அதையோட இதுதான் பெருமானோட திருவுள்ளம் போல அப்படின்ற எண்ணத்தாலையும் திருமணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. திருஞான அப்ப உடனே அங்க இருக்கவங்கள அவங்களோட அப்பாவும் சரி அம்மா சரி, இல்ல நம்ம திருநீலனக்க நாயனார், திருமுருக நாயனார், இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, சுவாமிய வணங்குறாங்க. ஏன்னா நம்ம கேட்டப்ப முதல்ல வேண்டான்னு சொன்னாங்க, ஆனாலும் இப்ப ஒத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னா பிஞ்சகனார் அருள், தோணிபுரத்துல இருக்கக்கூடிய சாமியோட அருளாலதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு நன்றி சொல்றாங்க. அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டா கூட அதுக்கு அவங்க யாருக்கு நன்றி கொடுக்குறாங்க, சுவாமிக்குதான் நன்றி. அதான் பிஞ்சகனார் அருள் என்றே முருகான் என்று இன்புறும் உளமகிழ்ச்சி, அவங்க எல்லாம் சுவாமிக்கு நன்றி கூடுறாங்க. உடனே அடுத்தது என்னது, திருமணத்துக்கு சம்மதம் சொன்ன உடனே பொண்ணு பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாங்க, குற்றமில்லாத மறையவர்ல ஒரு குறத்தோட இருக்கக்கூடிய திருப்பெருமணத்து நாதர்த்தம் திருப்பெருமணம், நல்லூர்ன்றது இந்த ஊரு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய, இப்ப இன்றைக்கு வந்து ஆச்சால்புரம்னு சொல்றாங்க, அது வந்து நல்லூர்ன்றது அந்த ஊரோட பேரு, அங்க பெருமணம்ன்றது சுவாமியோட திருக்கோயிலோட பேரு. எப்படி நம்மளது திருவாரூர்ன்றது ஊரு, பூங்கோயில்ன்றது பேரு, வெண்ணை நல்லூர்ன்றது ஊரு, திருவருட்துறைன்றது கோயிலோட பேர் இல்லைங்களா? அதே மாதிரி கரூர்ன்றது ஊரு, ஆனிலையப்பர்ன்றது ஆனிலைன்றது சுவாமியோட கோயில். அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு அந்த சில இடங்கள்ல அந்த ஊர் பெயரே வந்து புக்கொழியூர் அவிநாசி, அது வந்து அவிநாசின்றது ஊரு, ஆனா அந்த ஊர் பேரை புக்கொழியூர்ன்றது சாமியோட கோயிலோட பேர். அதே நிலவிடுது. அந்த மாதிரி இல்லாம நல்லூர்ன்றது ஊரு, நல்லூர் பெருமணம்ன்றது சுவாமி இருக்கக்கூடிய கோயிலோட பெயர். அந்த நல்லூர் பெருமணத்துல இருக்கக்கூடிய நம்பாண்டார் நம்பியாண்டார் நம்பிகள் வேற, அவர் வந்து நம்ம திருமுறைகளை தொகுத்து கொடுத்தவர், 11ஆம் திருமுறையில 10 நூல்கள் இயற்றினவர் நம்பியாண்டார் நம்பிகள். சிறு வயதையே பிள்ளையார்பால் அன்பு கொண்டு இருந்தவர் இவர் நம்பாண்டார் நம்பி அப்படின்றவரு. இந்த நம்பாண்டார் நம்பி என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, காழி நாடு உரையா கைப்பிடிக்க போகும். அப்ப அந்த பொண்ணை வந்து மனம் பேசுறாங்க. திருஞான சம்பந்தர் சீர்பெருக மனம் புணரும் பெருவாழ்வு, அது இதை விட ஒரு பெருவாழ்வு உலகத்துல உண்டா, எதுவுமே கிடையாது இல்லைங்களா?
அப்ப ஏதாவது ஞான சம்பந்தர்ன்ற வார்த்தையை கேட்டாலே பெருவாழ்வு. அவருக்கே பொண்ணு கொடுக்க போறாருன்னா அப்ப அவர் எத்தனை புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும், எத்தனை பெருவாழ்வு பெற்றிருக்கணும். அப்போ அந்த பெருவாழ்வு அந்த தொண்டருக்கு கிடைக்குது. மறையவர்கள், அப்புறம் சுற்றத்தார், இவங்க எல்லாரும் சொந்தக்காரங்க, பெரியவங்க பெரியவங்க தான் போய் பொண்ணு பேசுறதுக்கு போறாங்க. அந்த நம்மளோட சிவபாத இருதயர் இவங்க எல்லாரும் அழைச்சிட்டு போயிட்டு நம்பாண்டா நம்பிக்கிட்ட போய் பொன் கேக்குறாங்க. உடனே அவர் எனக்கு செக்கன்முடைய உடனே ஒரு சுவாமியை வணங்குறார். அத சொல்ற, ஒப்பரிய பேருவுகை எய்தி ஓங்கி எழும் உள்ளத்தால் அப்புநீர். அவங்க வராங்கன்னு தெரிஞ்சவன என்ன பண்ற, அப்புன்னா நீர். அப்போ அப்பு நிறை குடம், நீரால நிறை குடம், விளக்கு, தூபம் இதெல்லாம் எடுத்து எப்பொருளும் எய்தினேன். எழுத முடியாத எல்லா பெரும் எப்பொருளும் ஈசன் தான் இல்லைங்களா? அப்ப எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே. அதே மாதிரி எப்பொருளும் எய்தினேன் தொழுந்து அங்க எதிர்கொள்றாங்க. அப்ப வந்த உடனே அவங்க எல்லாரும் வந்த உடனே, ஞான போனகருக்கு நற்றவத்தின் ஒழுக்கத்தால் ஊனமில் சீலத்து உம்பால் மக பேச வந்தது அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க எதுக்கு வந்தோன்றத தெளிவா சொல்றாங்க. யாரு வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு அவரை பத்தி? ஞான போனகர் அம்மையே திரு அமுது கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க? ஆனா ஞான போனகருக்கு நற்றவத்தின் ஒழுக்கத்தால் ஊனமல் சீலத்து, உங்களுக்கு அந்த பெருமை இருக்கு. இப்பேற்பட்ட இவர் இவ்வளவு உயர்ந்தவர், ஆனா இப்பேற்பட்ட உயர்ந்தவருக்கும் என்னது பெண் கொடுக்கக்கூடிய பெருமை உங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க மகள் பேச வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன பேரும் அந்த நற்பால் அருளுடைமையாம் என்று வானளவு நிறைந்த பெரும் மன மகிழ்ச்சியோடு மகிழ்வார். அதையும் தாண்டி கூட மகிழ்ச்சி அடையலாம். உம்முடைய பெருந்தவத்தால் உலகனைத்து நீன்றளித்த அம்மை திருமுளைப்பால் குடைத்த ஆரமது உண்டாருக்கு எம்முடைய குலக்குழந்தை யாம் உய்ய தருகணும். இது பொண்ணு கொடுக்கறதால நீங்க உயர்வு. பொதுவா பொண்ணு கொடுக்கறவங்க உயர்வு, பொண்ணு எடுக்கிறவங்க ஒரு படி கீழன்னு சொல்லுவாங்க. இப்ப உலகத்துல அப்படி இல்ல, மாறி இருக்கு. ஆனா உண்மையில பெண் கொடுக்கறவங்க தான் வள்ளல். பெண்ணை பெற்றவர்கள் வல்லன்றது ஒரு பொது கருத்து அந்த காலத்துல இருந்து நமக்கு உண்டு. ஏன்னா அந்த குடும்பம் அந்த பெண்ணாலதான் அந்த விருத்தி பெறுது என்னதான் இருந்தாலும். அதனால அந்த பெண்ணை வளர்த்து நம்ம கையில நம்ம குடும்ப விளங்கத்தை கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு வள்ளலாதான் நம்ம கருதணும். அதுதான் உண்மையும் கூட. உழைத்த ஆறாவது உண்டாருக்கு எம்முடைய குலக்குழந்தை யாம் உய்ய தருகிறோம். உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதால என்னது, எங்களுக்கும் இது என்ன இல்லை அப்படின்னா சிவலோகமே கிடைக்க போகுது, உய்ய தருகின்றோம் வம்மின் என்று உரை செய்து மனமகிழ்ந்து செலவெடுத்தார். உடனே பேருவகையால் இசைவு பெற்றவர்தாம் மீண்டு அணைந்து காருளவு மலச்சோலை கழுமலத்தை எழுதி சீருடைய பிள்ளையாருக்கு அவர் நேர்ந்த படி சாமி போய் பொண்ணெல்லாம் பார்க்கல, அவங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்த உடனே என்ன சொல்றாங்க, அவகிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அவரு ஒத்துக்கிட்டாரு, அந்த நம்பாண்டா நம்பி அவரோட பெண்ணை தான் மனம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பேசி அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் சொல்லிடுறாங்க. திருமணம் செய் கல்யாண திருநாளம் திகழ்ச்சிறப்பின் மருவிய ஊரையும் கணித மங்கள நூறு. அப்ப எந்த கல்யாணம், நம்ம கல்யாணம்னா என்ன பண்ணுவோம், என்ன நாள்ல கல்யாணம்ன்றதை காட்டிலும் இந்த நேரம் இந்த 9 10 அந்த முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஊரைன்னு சொல்றது, மங்கள ஊரைன்னு சொல்றது. அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து அந்த நாள்ல எது ரொம்ப நல்ல நேரமோ அதை பாக்குறாங்க. பெருகு மனநாள் ஓலை பெருஞ்சினப்பின் உடன்போக்கி. ஏன் பெருகு மனநாள் ஓலை? சாதாரண மனநாள் தானே இது, என்னது பெருக போகுது, எங்க பெருக போகுது, சிவலோகத்துக்கு போகக்கூடிய நேரமா குறிக்கப்படுது. அதனால அது பெருகு மனநாள் ஓலைன்ற அருள் புரிந்த உடன்போக்கி. இது எல்லாமே யாரோ சொன்னாங்கன்னு இல்ல, இது அருள் புரிந்த ஈசன் அருள் புரிந்த நன்னாளில் அணிமுளைப்பாளிகை விளைத்தார். அப்ப என்ன பண்றாங்க, அந்த அப்பேற்பட்டவங்க என்ன பண்றாங்கனாக்கா, அந்த பாலிகை முளைப்பாலிகை விளைக்கணும் விதைய என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த நவதானியம் இருக்கு இல்லைங்களா, அந்த நவதானியத்தை முதல்ல ஊற போடுவாங்க. அந்த மாதிரி ஊற போடுறாங்க. செல்வமலி திருப்புகழை செழுந்திரு வீதிகள் எல்லாம் மல்கு நிறை கொடும். அவரோட வீடு மட்டும் இல்ல, அந்த சீகாழி முழுக்க என்னது, மல்கு நிறை குடம், விளக்கு, மகர தோரணம் நிறைத்து எல்லையெல்லாம் ஒழும்பத்து. இதெல்லாம் மட்டும் இல்லாம என்னது, நிறைய முத்து மாலைகளாலையும் அலங்காரம் பண்றாங்களாமா. அந்த ஊரே முத்து மாலையால அலங்காரம் பண்ணிருக்காங்களாம். அருந்தவத்தோர் யார் யாரெல்லாம் வர்றாங்க, அருந்தவத்தோர் தவம் புரிந்தவங்க, அருமையான அந்தணர்கள். அப்ப இந்த இவங்களோட உறவினர்களும் அந்தணர்கள், அதோட இந்த சடங்குகளை செய்யறதுக்கே அந்தணர்கள், அயல் உள்ளவர், மற்ற அங்க இந்த ஊர்ல இருக்கவங்க மத்தவங்க அவங்க எல்லாரும். பொருந்த நாள் ஓலை பொறு இறந்தார் கொண்டு வந்து. அது என்ன கூட பொறு இறந்தார்னா இது யார் கொண்டு வந்தாங்கன்னாக்கா, ஒப்பில்லாத அவங்களுக்கு பொருத்தம், அதாவது அவ்வளவு உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஈடா யாரையுமே சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு
உயர்ந்தவர்கள். பொறு இறந்தார்னாக்க அது தப்பா பொருள் கொள்ளக்கூடாது. அதை வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பொறு இறந்தார்ன்றத பொறு இறந்தார்னு கொடுத்திருக்கணும். அந்த பொறு இருந்தானா ஒப்பற்றவர்கள் அவர்கள் எல்லாமே அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. $2000 3072 அந்த நாள்ல வந்து என்ன பண்றாங்க, பொருந்தான்னா ஒப்பற்றவர்களாகிய அவர்களை வந்து செய்ய நம்ம வராங்க. கொண்டு அணைய திருந்து புகழ் நம்பாண்டார் நம்பி சிறப்பு எதிர்கொண்டு வருந்தவத்தால் மகள் கொடுப்பாய் வதுவை வினை. அப்ப அவங்க எல்லாரும் நாள் குறிச்சு இந்த மன ஓலை எழுதி, நம்மளும் சொல்லுவோம் இல்லைங்களா மன ஓலை எழுதுறதுன்னு, அந்த மன ஓலையை எழுதி கொண்டு வந்து நம்பாண்டார் நம்பிக்கிட்ட இந்த நாள்ல இந்த நேரத்துல திருமணம் நடக்க போகுதுன்ற மன ஓலையை கொடுக்குறாங்க. அதை வந்து யார் எதிர்கொள்றா, நம்பாண்டார் நம்பிகள் எழுதிட்டு வதுவை வினை, வதுவைனா கல்யாணம், வினைனா செயல்கள், கல்யாணத்துக்கு உண்டான செயல்கள் எல்லாம் அவங்க செய்யறாங்க. அவங்க அப்படியே செய்துகிட்டே இருக்கோம். பெருமணத்துல நம்ம எங்க வந்துருவோம், நம்ம எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துருவோம். வாங்க எல்லாரும், நம்மளோட பெருமானாரு, நம்ம தலைவர், நம்ம குருநாதர், நம்ம தலைவர் இல்லைங்களா, நம்ம இங்க வந்துருவோம். அங்கேயும் போகணும், இவரோட போவோம். மண்ணு பேரும் சுற்றத்தார் எல்லாரும் நம்மளாம் தான். மண்ணு பேரும் சுற்றத்தார் ஒரு இந்த இதுல வரும் திருவாசகத்தை, நாடகத்தால் நும்மடியார் போல் நடித்து நான் நடுவே வீடுகின்றேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நாடகமாவது அவரோட உறவினரா, அவரோட அடியாரா, அவரோட அடிமையா, அவர் திருவடி கீழே இருக்க ஒரு பாத துகளா நம்ம இருந்து பார்ப்போமே. உண்மையா எனக்கெல்லாம் உண்மையான அன்பு கிடையாது, அந்த நாடகத்தாலேயாவது இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். மண்ணு பேரும் சுற்றத்தார் எல்லாரும் வந்தேண்டி எல்லாம் இன்னைக்கு அத்தனை பேர் இருக்கீங்க, 18 19 20 21 22 23 24 அடியனோட சேர்த்து 25 பேர். இந்த பெருவாழ்வுக்கு உரியவர்களாக 25 பேர் இருக்கிறோம். இனி பின்னாடி இந்த யாரெல்லாம் வந்து யூடியூப்ல கேட்க போறாங்களோ அவங்களுக்கும் அந்த அருள் பெருகணும். இப்ப நன்னிலைமை திருநாளுக்கு 7 நாளும், அப்ப என்னைக்கு முகூர்த்தமோ அதுக்கு முன்னாடி கணக்கு பண்ணி 7 நாள் கணக்கு பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த பொன்மணி பாலிகை மீது புனித முளை பூரித்தார். அப்ப அந்த முளைப்பாலிகை விளைச்சாங்களே, அதுல லேசா முளைப்பட்டு வந்திருக்கும், அதை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன முளைப்பாலிகையில அதெல்லாம் வந்து எடுத்து இது பண்ண. முளைப்பாலிகைன்றாக்கா திருச்சிராப்பள்ளியில ஒரு முளைப்பாலிகை போடுறாங்க பாருங்க, அவ்வளவு அழகா. அதுல என்னென்ன மயில், அன்னம், புறா, கிளி, இது எல்லாமே அந்த முளைப்பாலிகையிலே அவ்வளவு அழகா போடுறாங்க. நான் இங்க வந்தப்ப பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அப்புறம் என்ன மண்டபம் எல்லாம் அலங்காரம் பண்ண போறாங்க. என்ன அது சேனோயிரும் மாடங்கள் பார்த்தா வானம் வரைக்கும் இருக்குதான் நம்ம சீர்காழியோட மாடங்கள். அதுல எல்லாத்துலயும் என்ன பண்ணிட்டாங்க, மாளிகைகள் எல்லாத்துலயும் வந்து அழகழகா சித்திரங்கள் வணைஞ்சி துணியால அழகுபடுத்தி இப்படியெல்லாம் வந்து ஓங்கும் படி எழுதி, அத பெரிய பெரிய சித்திரங்களும் வளைஞ்சு அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தா அப்படியே மனக்கோலமா இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், போஸ்டர் அடிக்கிறோம், கட் அவுட் வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி அவங்க அவங்க வச்சதுதான் நம்ம செய்யறோம். நீடு நிலை தோரணங்கள் நீள்மருகு தோறும் நேர்த்தி, எல்லா பக்கமும் தோரண பாரணம், அதுல வந்து மாலை இருக்குது, கொடி, அப்புறம் வந்து பால்கனி எல்லாத்துலயும் என்னது செழுஞ்சாந்து வச்சு சிவப்பு கலர்ல சாந்து வச்சு நல்லா பெருக்கி மெழுகி அதுல வந்து மணிமுத்து போட்டு அதுல எல்லா வீடுகளையும் பந்தல், எல்லா இடத்துலயும் இதெல்லாம் நடக்குது. அப்புறம் வீதிகள்ல போனா எல்லா வீதிகள்ல என்ன பண்றதுனாக்கா, அந்த மன்றல் விலை தொடங்கின நாள்ல இருந்து எல்லா நாள்லயும் தெருவுலையும் வீதியிலயும் முத்தத்திலயும் வாயில்கள்லயும் எல்லா இடத்துலயும் எங்க இருக்கா, எல்லா வீட்டுலயும் நிறை விளக்கு, நிறைக்குடம், பொன்குடம், தாமம், தூபம் எல்லாமே இருக்கு. என்ன யாராவது ஒரு கடைக்கோடி வீட்டுக்கு போனா கூட நிறைக்குடம், தூப, தாமம், நம்ம எங்கேயோ ஒலிவி உருளது போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. என்னங்க ஏங்க என்னங்க இப்படி கேக்குறீங்க, உலகம்லாம் தெரியாத, எங்க பிள்ளை பெருமானாருக்கு திருமணம், அது என்ன எங்க வீடு திருமண வீடு இல்லையா, அந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்போம் அதனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எல்லாம் இருக்கட்டும், எல்லா பக்கமும் மெய்த்தொண்டர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மறையவர்கள் இருக்கிறாங்க. ஏனையோர் மங்கள நீள் மனவில, இப்போ தொண்டர்கள் எல்லா வேலை செய்வாங்க, ஒரு பந்தல் ஏறி கட்டுறது, ஒரு பெயிண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் யாரு, சாதாரண மக்களும் வந்து செய்வாங்க இல்லைங்களா, அவங்களும் இருக்கிறாங்களாமா. அந்த புகழிதனில் நாள்தோறும் தினம் பார்த்தா அப்படியே கூட்டம் கூட்டமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா எல்லாம் வந்து ஞான பிள்ளையாருக்கு திருமணம் வேலை பண்ண வந்தோம் அப்படின்றாங்க. மங்கள தூரிய நாதம் மருகுதோறும் எந்த நேரமும் மங்கள வாத்திய ஒளி கேட்டுட்டே இருக்குது. பொங்கிய நான்மை, அது ஒரு பக்கம் என்னது, வேதம் வந்து அந்த கடல் கிட்டதான் சீர்காழி இருக்கு, ஆனா கடல் ஓசையை கேட்கறதே கிடையாது. எங்க பார்த்தாலும் வேத ஒளி, மந்திர ஒளி, மங்கள ஒளி இதுதான் கேட்டுட்டு இருக்குது.
அதோட சரின்னு உள்ள போலான்னு பார்த்தா ஒரே வாசனை திரவியங்கள்ல இருந்து அகிலம், குறை அகில்னா இடிச்சு இடிச்சு சின்னதா ஆக்கி அந்த அகில தூபம் போடுறாங்க. அப்புறம் அகில் தூபம் சூப்பரா இருக்கே அப்படின்னு இப்படி கொண்டு போனா அங்க எங்க பார்த்தாலும் வேள்விகளும் அந்த ஆகுதியும் அதுல இருக்கக்கூடிய வேள்வியோட புகை எல்லாமே ஒரே வாசனை இருக்காது இல்லையா. இந்த வேள்வி புகை தெய்வ விரை, தெய்வ மனம் கமழக்குற வேள்விகள் அங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் 8 10 நம்ம சொல்லுவோம் நாலா பக்கத்துல இருந்து வந்தாங்க. அது மாதிரி 8 திசையில இருக்கவங்களும் இங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் இது பண்றதால ஒருத்தருக்கு இவ்வளவு பாத்திரத்துல நம்மளாம் வைக்கிறோமே 1.5 லிட்டர் குக்கர்ல சோறு வடிக்கிறோமே அது மாதிரியா மலையாட்டமா வடிச்சு வடிச்சு கொட்டுறாங்க. எப்படின்னாக்கா நம்ம இது ஐப்பசி பௌர்ணமி விழா அன்னைக்கு இதுல கங்கை கொண்ட சோழபுரத்துல மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா மலை மலையா அவிச்சு கொட்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி உண்டிவினை பெருந்துழனி ஓவாத ஒளிவழங்க. அந்த சமைக்கிற ஓசை நிக்கவே இல்லை. 10 மணி ஆயிடுச்சு, டிஃபனை கட் பண்ணு, அதோட 2 மணிக்கு சாப்பாடு போடு, அப்படிலாம் இல்ல. 24 மணி நேரம் என்னது உணவு வேலை நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா என்ன இருக்காங்கன்னாக்கா எல்லாம் இந்த மறைநூலுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் இந்த தருப்பை, சமித்து குச்சி, சறுக்கு, சருவம், அப்புறம் ஓமத்துல போடுறதுக்கு உண்டான பண்டங்கள் நிறைய இருக்கும்ல. நம்ம கும்பாபிஷேகத்தெல்லாம் பார்த்திருக்கோம், நிறைய நிறைய பண்டங்கள் இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பக்கம். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தாமரை மாதிரி தாமரை மேல இருக்கக்கூடிய பிரம்மன் மாதிரி இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த குடத்துல நல்ல நல்ல வாசனை பூக்களை போட்டு அதுல மாவில வச்சு, தர்ப்பை வச்சு, தேங்காய் வச்சு, இந்த மாதிரி புண்ணிய நீர் கங்கை முதலான தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வச்சு அவங்க என்ன பண்றாங்க, கலசங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப அழகா ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. என்ன வேலைன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் இந்த பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து குங்குமம் குங்குமப்பூ இருக்கு இல்லைங்களா, அந்த குங்குமப்பூவோட என்னென்ன சேர்க்கிறாங்கன்னா அகிலு, தேவதாரு, பச்சை கற்பூரம், சந்தனம், புங்குளியம், போரோசனை, புனுகு, கத்தூரி, இந்த மாதிரி நிறைய 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 பொருள்களை எடுத்து தசாங்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு தசாங்கம்ன்ற பேர்ல நம்ம இப்ப ஏதோ ஒரு கறி இதுவாதான் தசாங்கம்னு வைக்கிறாங்க. அது இல்லை, இதெல்லாம் சேர்க்கணுமாமா. 10 பொருள்களை சேர்த்து அவங்க என்ன பண்றாங்க, புது கலவை அதை எடுத்து அதை வாசனை திரவியமா எல்லாம் எடுத்துக்கலாம். இது இல்லாம ஒரு பக்கம் கற்பூர சுண்ணெல்லாம் இடிச்சுக்கிட்டு நம்ம இடிப்போம் இல்லைங்களா. முத்துநல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்கு உழந்து தீபம் வைவனு அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு என்ன பண்றாங்க, பொற்சுண்ணம் அடிக்கிறாங்க. இதெல்லாம் ரைட்டுமா. நான் எங்க இருந்தேன், நாங்கெல்லாம் நம்மளாம் எங்க இருக்கோம், அப்படியே கூட்டம் கூட்டமா அந்த நிஷாமாவை சுத்தி ஒரு 10 பேர், பிரேமாமா, முத்தம்மா, அப்புறம் இந்த சத்யாமா, இவங்க எல்லாரையும் ஆளுக்கு ஒரு கூட்டம் கூட்டிட்டு போயிட்டாங்க. வாங்க வாங்க, நம்ம எல்லாம் நல்ல பெரிய பெரிய பூக்கள்லாம் வந்திருக்கு, முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், தாமம் போடலாம், தாமம் கட்டலாம், பிணைத்து கட்டலாம், இணைத்து கட்டலாம், கண்ணி கட்டலாம், இண்டை கட்டலாம். இதுல இருக்கிற 25 27 பேர் 28 பேரும் எந்த வேலை வேணா செய்யுங்கப்பா, நமக்கு கிடைச்ச பாக்கியம். அவங்கவுங்க எந்தெந்த கூட்டத்தோடய போய் எது முடியுதோ உங்களால இதெல்லாம் எதுன்னு செய்யுது. இதெல்லாம் இவங்க எல்லாம் செய்துட்டு இருக்காங்களா. அங்க ஒருத்தர் ஒரு பயங்கரமான வேலை செய்யறாரு. என்னன்னா இந்த குபேரன் அவர் வந்தாரு கிடுகிடுன்னு. என்ன பண்ணாரு, இந்த உலகத்துல இருக்க அத்தனை செல்வங்கள் அத்தனை வளங்களையும் கொண்டு சீகாழியில போட்டுட்டு போயிட்டார். அது எப்படின்னாக்கா நிதிக்கோமான் தன இறைவர் தாமேவ சமைப்பது, சாமி போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாராம், இங்க எல்லா வளங்களையும் கொண்டு ஏவி போட்டுட்டு போயிட்டாராமா அந்த குபேரன்றவர். அவர் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. கல்யாணம் நம்ம பெருமானாருக்கு கல்யாணம் திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செய்துட்டு இருக்கிறார். இது நிறைய உண்டு இல்லைங்களா. நம்மளோட என்ன சொல்றது, இளையான்குடி மாறநாயனார் புராணத்துல கூட சொல்லுவார் இல்லைங்களா, முன்பு ஏவல் வழி இப்பரசு இன்ன வகையினால அன்பனே அன்பர் பூசை அளித்தனி அணங்கினோடு என்பெரு உலகம் எய்தி என்பெரு உலகம் எய்தி இரு நிதி கிழவன் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி நின் மொழி வழி ஏவல் கேட்ப இன்பம் ஆந்திருக்க என்று அருளான்னு எவருக்கு மிக்கான்னு சொல்வார். அப்ப அவரு குபேரன் என்ன பண்ணுவாரா, நம்மளோட இளையான்குடி மாறனார்ட்ட அந்த செல்வத்தை வச்சுட்டு யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டுட்டு போடுவாரு. அதே மாதிரிதான் இது குங்கிலிய கலையனார் புராணத்துல என்ன சொல்றாரு, இந்த குபேரனை கூப்பிட்டு என்ன பண்றாரு, வீட்டுல நாயனாரோட இல்லம் ஃபுல்லா நீ வளமையா ஆக்கணும்னு சொல்றாரு. அப்ப குபேரன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாரு, அவர் சாமி என்ன சொல்றாரு அதெல்லாம் அப்படியே செய்வார் இல்லைங்களா. அது மாதிரி இங்கேயும் ஞான பிள்ளையாருக்கு திருமணம், அதனால எல்லாத்தையும் போய் செய்யுன்னு சொன்ன மாதிரி அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, இங்க குபேரன் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாராமா. அப்ப குபேரனே எல்லாம் செய்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நாம என்ன பண்றது, எல்லாமே வேலைகள் கல்யாண வேலைகள்
வேகமா நடந்துட்டு இருக்குது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆஹ் 1182 பாடல். மாறிலா நிறைவளம் தரு, ஏற்கனவே வளம் மிக்க ஊர் அது. அந்த புகழில மனமே கூறு நாளின் முன்னாளின், அப்ப நாளைக்கு வைகாசி மூலம்னா அதுக்கு முதல் நாள்ல என்ன பண்றாங்கனாக்கா வேதியர் குழாமும் நீர் சேர்த்து திருத்தொண்டர் நம்ம அடியார் கூட்டமும் வேதியர்கள் கூட்டமும் என்ன பண்றாங்கனாக்கா நிகரில்லாதவர். யார் நிகரில்லாதவர்? இவருக்கு நிகர் யாருமே கிடையாது. நம்மளோட ஞான பிள்ளையாராகிய நம்மளோட பெருமானாருக்கு என்ன பண்றாங்க, ஆறு சூடினார் அருள் திருக்காப்பு நான் அணிவார். அவருக்கு திருக்காப்பு அணியணும் அப்படின்றத நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, அதனால என்ன பண்றாங்க, எல்லா தொண்டர்கள் அப்புறம் மறையவர்கள் பெண்கள் ஆண்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அவருக்கு அணியக்கூடிய அந்த காப்பை நகர்வலமா கொண்டு போறாங்க, நகர்வலம் செய்யறாங்க. அந்த மாதிரி நகர்வலம் செய்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கனாக்கா அங்க நகர்வலம் செய்து புகுந்த பின் திருப்பி வந்துட்டு நவமணி அணிந்த புகழ் சித்திர விதானம், அது அழகான மண்டபம், சும்மா சாதாரண மண்டபம் இல்ல, அப்படி நவமணிகளால அலங்காரம் பண்ணி இருக்கக்கூடிய சித்திர மண்டபத்துல வராங்க. சமாவர்த்தன பான்மை அப்படின்றாங்க. அதாவது இன்னையோட உங்களோட பிரம்மச்சாரியம் 7 வயதுல இது பிரம்மச்சரியத்துக்குடியான உபநயனம் போட்டாங்க இல்லையா, அந்த உபநயனத்துக்குல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரியம் முடிந்து நீங்க இல்லறத்துக்கு போகணும்ன்ற அந்த 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 இதுதான் சமாவர்த்தனம்னு அவங்க சொல்லுவாங்க. அதுல என்ன பண்ற, திகழ முற்றிய செம்மலார் முன் திருமுன்பு சேர்த்தார். அவருக்கு கொண்டு அந்த காப்பை கொண்டு வராங்க. செம்பொன்னின் பறிக்கலதுனால பொன்னால் ஆன ஒரு பாத்திரத்துல செந்நெல்லான வெண்பரப்பு, அத நல்ல நெல்லை பரப்பிட்டு அது மேல ஒரு அழகான ஒரு குடம், தங்கத்தால ஒரு குடம் எடுத்து அதுல அரிசிலை தர்ப்பை இதெல்லாம் போட்டு நல்ல அழகான ஒரு கலசம் வச்சு அதுல மணிவிளக்கு இதெல்லாம் வச்சுட்டு அங்க என்ன பண்றாங்க, மங்கள ஒளிகள் போட அங்க முனிவர்கள் வேத கீதெல்லாம் சொல்ல எல்லாரும் அப்படி ரொம்ப அழகா அந்த இருக்கக்கூடிய சாந்தனை பூந்தைகள் புனிந்த புண்ணியம் போல் நம்மளோட அந்த ஆசனத்துல இருந்த நம்மளோட பெருமானார் கிட்ட போயிட்டு ஆர்வமிக எழும் அன்பினால் மலர் அயன் அணைய சீர்மறை தொழில், அவங்க பிரம்மா மாதிரி தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேதங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்றாரு, பார் வழிபட வரும் இருவினைகளின் பந்த சார்பு ஒழிப்பவர் திருக்கைகளில் காப்பு நான் சாத்த. அதை அழகா சொல்றாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமானார். அவர் யாருன்னாக்கா அவர் என்ன சாதாரண, அவருக்கு போய் காப்பு தேவையா? இந்த 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 உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்த சார்பவே ஒழிக்கக்கூடியவர். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரையும் சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த பந்தத்தையே ஒழிக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு காப்பு. ஆனாலும் அவங்க உலகில் பிரிவெடுக்க வந்த இரு வினைகளை பந்த சார்பனை நீக்கக்கூடியவர். அவரே எல்லாருக்கும் நீக்கக்கூடியவர். அவருக்கு காப்பு நான் அணிந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத பார்த்தவங்களும் கண்ட மக்களும் ஆஹா இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோமே, இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட மாந்தர்கள் கடிமணம் காண வந்த அனைவார் கொண்ட வல்வினை யாப்பு அவள் கொள்கையாய் வான தொண்டர் சிந்தையும் மதனமும் அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுதுன்னா அவருக்கு காப்பு அணிவித்தாங்க. ஆனா நமக்கெல்லாம் என்னாச்சு, இந்த பிரிவு இருக்கக்கூடிய இரு பந்த வினை சார்பு எல்லாமே அவிழ போகுது. அவர் காப்பு கட்டுறாங்க, நமக்கு என்னெல்லாம் அவிழ போகுது. இதை பார்த்ததால நமக்கு இதெல்லாம் அவிழ போகுதுன்னு ரொம்ப சந்தோஷம் இருக்கிறாங்களாம். ஸ்ருதினாக்கா வேதங்கள்லாம் வேதம் மறை இதெல்லாம் மகிழ்ச்சியோட ஆழ்த்தி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த ரொம்ப அழகான விஷயமா அந்த காப்பு அணிவிக்கிறனால முடிச்சுட்டாங்க. அடுத்து இது முதல் நாள் நடந்ததா. இன்னைக்கு என்னைக்கு நாள், இன்னைக்கு வைகாசி மூலம் சொல்லக்கூடிய அந்த மாபெரும் புண்ணிய நாள். அந்த புண்ணிய நாள்ல என்ன ஆகுதுனாக்கா நிறந்த கங்குளிர் விடிய காத்தாலே என்ன பண்ணிட்டாங்க, நிதி மழை விதிமுறை எவர்க்கும் புறந்த ஞான சம்பந்தர் தாம் புன்னெறி குரு பஞ்சாக்கரம் இல்லையா, அதனால சொல்றாங்க ஞான சம்பந்தர் தாம் புன்னெறி சமய அறந்த வல்லூர். நம்ம பிள்ளையார் எப்படி திருவாவதாரம் பண்ணாங்க, அவங்க சூரியன் மாதிரி உதய சூரியனா வந்தாங்க. உதய சூரியன் வந்தா என்ன ஆகும், இருட்டு தானாவே போகும். அந்த மாதிரி உதய சூரியனா நம்மளோட பிள்ளை பெருமானார் எப்படி மலங்களெல்லாம் கழுவுறதுக்கு ஒரு உதய சூரியனா வந்தாங்களோ, அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் களையறதுக்கு கதிரவன் வரான். இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா இனி எல்லாரும் நம்ம கல்யாண நாள் ஆயிடுச்சு. காலையில எழுந்திருச்சு என்ன பண்ணீங்க, எல்லாரும் எந்திரிக்கும் போது கண்ணு முழிக்கும் போதே நம்மளுக்கு என்ன தோணுச்சு, இன்னைக்கு ஞான பிள்ளையாரோட திருக்கல்யாணம் இருக்கு,
கிடுகிடுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பின்னாடியில போகாம கரெக்டான நேரத்துக்கு போயிடணும், ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே போய் வந்துடணும். நினைப்பு இருந்துதா இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்கும் இருந்தது இல்லைங்களா? இருந்திருக்கும். அப்பனா நான் 25 வகுப்பு எடுத்ததுக்கு அர்த்தம் இல்லாத போயிருக்கும். அதனால நான் உறுதியா நம்புறேன், உங்களுக்கெல்லாம் இப்படிதான் கால வேலை புலர்ந்திருக்குன்றத நம்புறேன். அப்ப அதே மாதிரி கதிரவனுக்கு தோணுச்சான், ஆஹா இன்னைக்கு பிள்ளை பெருமானாருக்கு திருமணம், நம்ம பாட்டுக்கு லேட்டா போனா லேட்டா தான் இருட்டெல்லாம் போகும், எல்லாருக்குமே நேரம் ஆயிடும். அதனால கண்டிப்பா எனக்கு தெரியுமா உங்க மனதுல எல்லாம் என்ன இருக்கும், நீங்க எப்படி பக்குவப்பட்டிருக்கீங்க, எல்லாமே ஒரு ஆசிரியரா என்னால உணர முடியும். கண்டிப்பாக நம்ம ஞானசம்பந்தர் வந்து அவர் என்ன சொல்றாரு, அந்த அறந்தை நம்மளுக்கு என்ன இருட்டு இருக்குன்னா, துன்பம்ன்ற இருட்டு இருக்கே, வல்வினை இருக்குதே, அந்த அறந்தை வல்லிருள் அகல வந்து அவதரித்தார் போல நம்ம சாமி அவதரித்த மாதிரி இந்த கதிரவன் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து 8 பேரை சொல்லுவாரு. முடிச்சுட்டு நான் அதை பத்தின ஒரு சின்ன சுருக்கம் கொடுத்தேன். அம்மா நீங்க முதல்ல கல்யாணத்துக்கு வந்த மாதிரிதான் இருக்கிறீங்க. நீங்க திருமணத்துக்கு முதல்ல வந்த மாதிரிதான் இருக்கீங்க. ஆமா நானும் சொல்லலாம்னு இருந்தேன். நான் முதலே பாத்துட்டேன். அம்மா அடியார் மாதிரி வந்துட்டாங்க கல்யாணத்துக்கு. அவதரித்தார்கள். அந்த கதிரவன் என்ன பண்ணினா, காலை ராத்திரிலாம் நவீன் என்னை எழுப்பி விட்டுரு நவீன் தூங்கிட போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அணைத்துக்கிட்டே இருந்த அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், நம்ம காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு இருந்துட்டே இருந்தது. அந்த கதிரவன் வந்து எழுந்துட்டார். யாரு? சூரியன். இந்த உலகத்தெல்லாம் இருளெல்லாம் கழுவி நல்ல வெளிச்சம் கொண்டு வரணும்னு அவர் ஒரு நம்ம ஞானசம்பந்தருக்கு இத்தனை பேர் பார்த்தோம் இல்லையா, இவ்வளவு வேலை செய்தாங்க. இந்த திருக்கூட்டத்துல இருந்தவங்க எல்லாம் கூட சாந்தாமா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் வேலை பார்க்க விட்டுட்டாங்க, நம்மளுக்கு ஒரு வேலையும் பார்க்கலாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் கிடுகிடுன்னு வந்து இந்த உலகத்தையே கழுவி வச்சுட்டார். அதுக்குள்ள இந்த 8 திசையும் வந்தது. இது என்னடாது, இந்த கதிரவன் வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டாரு, நம்ம என்ன பண்றது? அவர் வந்து இருள் எல்லாம் போக்கி வெளிச்சம் வர வச்சுட்டாரு, நம்ம என்ன பண்றதுன்னு இந்த திசைகள் 8 திசை நினைச்சா, சரி நம்ம இந்த திசையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிடுவோம், அவர் வெளிச்சம் வர வச்சார், நம்ம சுத்தம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாசுருள் கழுவி செஞ்சுடர் கதிர் பேரணி அணிந்தன திசைகள். அந்த திசைகள்லாம் என்ன பண்ணுச்சான், அந்த மாசுன்ற இதுவெல்லாம் கழுவிட்டு நல்ல சுடர் ஒளியா ஆக்கிடுச்சான். அங்க இருந்து நிலம் வந்தது. ஆஹா, பரம்பு தம் வயின் எங்கனும் உள்ள பல்வளங்க. நம்ம என்ன பண்றது, நிலம் யோசிச்சு இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் நல்ல நல்ல உயர்ந்த பொருள்கள் இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்து என்ன பண்ணிடணும், நம்ம தரம் கடந்தவராகிய நம்மளோட பெருமானார் கல்யாணத்துல நம்ம வந்து போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் என்ன, உலகத்துல இருக்க எல்லா செல்வத்தையும் நிலம் கொண்டு வந்து இங்க வச்சிருச்சாமா. அது மாதிரி அந்த நிலம் வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. நீர் பார்த்தது, என்னடாது எல்லாரும் கடுகடுன்னு எடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்றது, நங்கள் வாழ்வேன வரும் திருஞான சம்பந்தர் மங்கள திருமண எழுச்சி முழக்கென. ரொம்ப முக்கியமான இந்த வாத்தியங்கள் முழக்கம் வேணும் இல்லையா, நம்ம என்ன பண்ணிடுவோம், அங்க இருக்க சங்கு சுரி வளை என்னென்னலாம் இந்த கடல்ல நல்ல வளங்கள் இருக்கோ அத்தனையும் கொண்டு வந்து இங்க முழக்கத்தோட கொண்டு வந்து போட்டுடுச்சா நம்மளோட நீருன்ற கூடிய கடல். இது பார்த்தா நிலமும் நீரும் அது வேலையை செய்திருச்சு. அடுத்தது என்ன பண்ண போகுது, தீ வந்தது. இவங்க எல்லாரும் பண்ணிட்டாங்களா, சரி இந்த அளக்கர் ஒன்றாம் என பெருமை 7 எவ்வளவும் விளக்கும் மாமன. அதாவது கடல் 7 ஒன்றா, மொத்தம் 7 கடல் சொல்லுவாங்க. என்னன்னாக்கா உப்பு கடல், கருப்பஞ்சாற்று கடல், நன்னீர் கடல், தயிர் கடல், நெய் கடல், பாக்கடல், இது எல்லாமே இருக்குது இல்லைங்களா. அப்ப 7 கடல்ல இருக்கு. அப்ப இந்த கட்கடல்னு ஒண்ணு இருக்கு, அதுனா தேன் கடல், அதாவது மதுக்கடல்னு சொல்லணும். மதுனா இப்ப இருக்க மாதிரி போதை கிடையாது, தேன் கடல். இப்ப மொத்தம் 7 கடல், உப்பு கடல், கருப்பங்கடல், நன்னீர் கடல், கட்கடல், நெய்க்கடல், தயிர் கடல், பாடு கடல். இந்த 7 கடலும் ஒன்னா நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணிச்சா, இந்த தீ பார்த்துதான் இது என்னடா அது பெருமை, எந்த உலகத்துக்கும் இருக்க 7 கடலும் ஒன்னா மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல விரைந்து செல்வன போல் துளக்கல் வேதியர், இவங்க எல்லாரும் இப்படி வேதியர்கள் எல்லாம் வேள்வி வளர்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வேள்வியும் வளர்க்கலையாம். எல்லாத்தையும் வச்ச உடனே தானாவே வேள்வி வந்து வளர்ந்துருச்சான். தீ தானாவே வந்து வளம் சுழித்து எழுந்தாதான் வேள்வி வந்து நல்லா செய்ததா அர்த்தம். தானாவே வேள்வி ஆரம்பிச்சு தானாவே வந்து என்ன எடுத்து வன்னி வந்து வன்னினா தீன்னு அர்த்தம், அது வந்து தானாவே வேள்விக்கு வந்து இருந்துச்சு. அடுத்து காற்று வந்தது. காற்று வந்து பார்த்தா இந்த கூட்டம் திருக்கூட்டம் ஃபுல்லா எங்க சிங்கநேற்றவரை திருக்கூட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் வேலுண்டு வினயம் திருக்கூட்டம் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட காஞ்சிபுரத்துல இருந்து சென்னையில இருந்து இந்த வடநாட்டுல இருந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, எல்லா ஊர்ல இருந்து எல்லா பக்கத்துல இருந்து என்ன பண்றாங்க,
இந்த அடியார்கள்லாம் கிளம்பி வர்றாங்க. எல்லாம் அழகழகா திருநீர் பூசிருக்காங்க, அழகழகா ருத்ராட்சம் போட்டிருக்காங்க. இப்படிதான் போகணும் போல இருக்கு, நம்ம எப்படி போறது அப்படின்னு அதுக்கு ஒரே கவலையாச்சு. டக்குன்னு அதுக்கு ஒரு தோணுச்சான். சரின்னு கிடுக்கிடுன்னு எல்லா பூக்கள்லயும் போயிருந்தான். பூக்கள்ல போன உடனே அதுல பூக்கள்ல காத்துப்பட்டா என்ன வரும்? நம்ம பூக்கள்ல காத்துப்பட்டு பார்த்திருக்க மாட்டோம். இந்த மழை நாள்ல காத்தடிக்கும் பாத்தீங்களா, தரையில இருக்க மண்ணு பேப்பர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகும். அது மாதிரி நல்ல அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அத உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த பூக்கள்ல நல்ல அருமையான பூக்கள்ல போய் இந்த காத்து அடிச்சுதான் உடனே அதுல இருக்க தாதுக்கள்லாம் வந்துருச்சா. அதுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு, நம்மளும் நம்ம திருநீர் பூசிக்கிட்டோம். அந்த தாதுக்கள் மட்டும் வரலையா, அதுல குண்டு குட்டா இருந்த வண்டெல்லாம் சேர்ந்து வந்துருச்சான். அது எப்படி இருக்குதுன்னா, திருநீரும் பூசி ருத்ராக்கமும் அணிஞ்சு வந்த மாதிரி இருக்கான். காத்துக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்மளும் தகுதி பெற்றுட்டோம், நம்ம பிள்ளை பெருமானார் திருமணத்துக்கு போறதுக்கு. நம்மளும் திருநீர் பூசிக்கிட்டோம், நம்மளும் ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், அதுவும் மருத்துன்னு சொல்லக்கூடிய காத்து என்ன பண்ணிடுச்சான், அதுவும் கிளம்பி வந்துருச்சு. இது எல்லாம் வந்தது, வானம் பார்த்தது, ஆகாயம். என்னடா எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நம்ம எப்படிடா கிளம்புறது அப்படின்னு யோசிச்சு உடனே என்ன பண்ணுது, அதுக்கு இருக்க இருக்க அந்த வெள்ளை மேகங்கள், கருத்த மேகங்கள், இது எல்லாத்தையும் கொண்டு நிறைச்சு வச்சிருச்சான். என்னன்னாக்கா அது வானமே மேல்கட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மேலெல்லாம் துணி கட்டுவோம் இல்லைங்களா, அதை கட்டுற மாதிரி வானம் என்ன பண்ணிருத்தான். எப்பயுமே சுவாமி புறப்படும் போது வானம் அதுதான் பண்ணும், விதானம் இருக்கும். அதனால நம்ம பிள்ளை பெருமானாருக்கும் நம்ம அதுவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த விசும்புன்னு சொல்லக்கூடிய காற்று வானம் கிளம்பிடுச்சான். இப்ப 8 அதாவது 5 பூதங்களும் 3 சொல்லக்கூடிய கதிரவன் திசை இதெல்லாமே கிளம்பிடுச்சு. ஏன்னா சுவாமி அட்டமூர்த்தியன் அண்ணாமலையன் இல்லைங்களா, 8 இதுவாகவும் இருக்கக்கூடியவர். அதனால அந்த 8 பொருள்களும் நம்மளோட பெருமானாரோட திருமணத்துக்கு வந்துருச்சு. ஏல இந்நலம் யாவையும் எழுச்சும், இப்படியாக அவரவர் விஷயத்துல கிளம்பி காட்டிட்டு இருக்கும் போது காலையில வந்துருச்சு. என்னது, வைகாசி காலையில வந்ததுன்னா கதிரவன் வந்தான். அப்ப இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. அடுத்தது வாங்க நம்ம காழியில என்ன நடக்குதுன்னு போவோம். செய்வினை முற்றிய கவுனைய பெருமான். செய்வினைனாக்க காலையில எழுந்தவனே அனுஷ்டானம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட பெருமானார் மூலமாகிய இந்த பிள்ளை பெருமானார அந்த தோணிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு, இந்த குளம் கர்ப்பம் போல இருக்கும், இந்த உலகத்துக்கே கர்ப்பம் போன்றது. ஏன்னா உலகம் அழிந்து பட்டாலும் சுவாமி இங்க இருந்து படைக்கிறதால இந்த உலகத்துக்கு எல்லாம் கர்ப்பம் போன்றதுன்னு சொல்லும். அப்ப அந்த குலமே கர்ப்பம் போன்றதுன்னா சுவாமி தானே அங்க மூலமாகிய பெருமானார் அங்க எழுந்திருக்காரு இல்லையா, தூணில அம்மையப்பரா கைலாயத்துல இருந்து இங்க இருக்காரு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய நம்மளோட சாமியை போய் வணங்குறாங்க. வணங்கிட்டு சீலமா திரு அருளை நான் சுவாமி வணங்கினோடனே சுவாமி என்ன பண்றாங்க, அருள் பண்றாங்க. அருள் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, மனத்தின் மேல் செல்வ திருமணத்துக்கு கிளம்புறாங்க. காழி மாநகர் வேதியர் குழாத்தோடும் கலந்து சூழும் அன்பர்கள் ஏனையோர் துதைந்து முன் செல்ல. அப்ப காணி மாநகர்ல இருக்கக்கூடிய வேதியர்கள் ஏங்க ஊர்க்காரங்க, அவங்க இவங்க அவங்களோட குழாத்தோடு அதோட அன்பர்கள் அவங்க என்ன கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, காலத்து எல்லா இடங்களையும் தலையாத்திரை போயிருக்காங்க. அவங்களோட என்ன பண்ணணும், நம்ம அவங்களோட எல்லாரும் வந்திருப்பாங்க இல்லைங்களா, எல்லாரும் பழகம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல திருமணம்னு வச்சுக்கோங்க, எல்லா அடியார்களும் எனக்கு பழக்கம், எல்லா ஊர்ல இருந்தும் அடியார்கள் வருவாங்க தானே. நம்ம திருமணக்க கும்பாபிஷேகத்துக்கு நம்ம வீட்டுல கிட்டத்தட்ட எல்லா ஊர்ல இருந்தும் அடியார்கள் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லா ஊர்ல இருந்து வந்த அடியார்கள் குழாத்தோடும் கலந்து அன்பர்கள் ஏனையோர் துதைந்து அப்படியே கூட்டமா நம்மளோட இந்த இவரு நம்ம சமீபமா எங்க பார்த்தனாக்கா இந்த திருவாரூர்ல ஜெயராமன் ஐயா திருமணம் நடந்தது. அவரு நிறைய தொண்டு செய்யறதால அவரோட திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் அடியார் கூட்டமாவே வந்திருந்தாங்க, அத்தனை ஊர்கள்ல இருந்தும் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பழம்பதி வணங்கி வெண்சுடன் நித்தியச்சு. அப்ப நம்மளோட பெருமானார் என்ன பண்றாங்கன்னாக்கா மறைகள் முழங்க வராங்க. முன்னாடி முதல் முத்திச்சேவிகை வாங்கும்போது நம்ம சாமி என்ன பண்ணாங்க, 7 அஞ்செழுத்து ஓடி அங்க வளம் முத்துச்சிவிகை சுவாமி கொடுத்துட்டாருன்னோடனே அத டக்குன்னு ஏறிக்கல என்ன பண்ணாங்க, வளம் 5 சுவாமி கொடுத்த பொருள்ன்றதால வளம் 5 எழுத்து ஓதி மேல ஏறினாங்க இல்லையா. அதே மாதிரி நம்மளோட சாமி இப்பயும் என்ன பண்றாங்க, ஏன்னா இதுல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் இனி சுவாமி கிட்ட போறாங்க இல்லைங்களா, அதனால திரும்ப வணங்கி நீழ வெண்சுடன் நித்திலம்னா முத்துச்சிவிகை மேல ஏறுறாங்க. அவங்க போன உடனே அப்புறம் இப்ப பொண்ணு மாப்பிள்ளை கிளம்பின உடனே என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் அவங்கவுங்க கார்ல அவங்கவுங்க கிளம்பி ஆட்டோல வந்தோமோ கார்ல வந்தோமோ பைக்ல வந்தோமோ அவங்கவுங்க பின்னாடியே போவோம் இல்லைங்களா.
அது மாதிரி இங்க வந்தவங்க நம்ம சாமி கிளம்பின உடனே அங்க காலையில இருந்து யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க தொங்கல், பிச்சம், குடை, கவரி இதெல்லாம் பின்னாடி போகுது சாமியோட. அவரு சாமி கொடுத்தாரு இல்லைங்களா, நம்ம நெல்வாயில் அறத்துறை சாமி கொடுத்தாருங்களே, அந்த தொங்கல், பிச்சம், குடை, கவரி இது எல்லாரும் பின்னாடி போறாங்க. அதோட ஆன வாகனம் சங்கொடு, தாரை, சின்னம், தனிப்பெரு, காலம், தானம், வங்கியம், ஏனை மற்ற துணைக்கருவிகள். வங்கியம்னாக்கா புல்லாங்குழல். அது இன்னும் என்னென்னலாம் இருக்கும், நாத துணைக்கருவிகள்னாக்கா நாதசுரம், கிளாரனட் என்னென்ன இருக்கோ அத்தனையும் வந்துருச்சு. எல்லாம் வந்து ஒரே வாத்தியம், மங்கள வாத்தியமா இருக்கு. பூசுரர் வேத கீதம் எங்கனும் எழுந்து மல்க திருமணம் எழுந்தது அன்றே. திருமண பந்தம் வந்து அப்படி போகுது. கோடையர் குழல் வண்டின் குழாத்தூளி ஒருவாள். ஒரு பக்கம் பார்த்தா பொங்கல்லாம் நல்ல கொண்டையில நல்ல பூ வச்சிட்டு இருக்காங்க. அந்த பூவுல வந்து என்ன பண்ணுதுனாக்கா வண்டு அந்த ஒரு பக்கம் அது வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சத்தம் ஒரு பக்கம். கோல வேதியர் வேத வாய்மை மிக ஒரு வேதங்கள் ஒரு பக்கம் இருக்குது. மிக்க ஏதமில் விபஞ்சி, வீணை, யாழோலை ஒரு பக்கம். விபஞ்சி, யாழ், ஒளி. அப்ப வீணை வேற, யாழ் வேற, விபஞ்சின்றது வேற. இதுல வந்து எல்லாமே ஒண்ணுன்னு நினைச்சு கூடாது. வீணைன்றது வந்து ஒரே ஒரு தந்தி இருக்கிறதா வீணை. அதுதான் வந்து சரஸ்வதி அம்மையோட கையில இருக்கிறது. ஒரே ஒரு தந்தி இருக்கிறது சரஸ்வதி அம்மையோட கையில இருக்கிறது வீணை. 5 தந்திகள் வச்சிருக்கிறது வந்து அதுவும் வீணை தான். அது வந்து லட்சுமி அம்மையார் வச்சிருப்பாங்களாம். நம்ம அம்மா வச்சிருக்கிறது என்னன்னா 7 தந்திகள் கொண்ட விபஞ்சின்றது. அது அந்த அந்த வீணை தான் வச்சிருப்பாங்க. அது வீணை இல்ல, அது ஒரு யாழ் ஒளி அந்த மாதிரி இருக்கக்கூடியது. 7 தந்திகள் இருக்கக்கூடியது. அம்மை வந்து திருக்கையில அது இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. ஒருவார் ஏத்தும் நாத கமலங்க, நாத மங்களங்கள், கீத நயப்பொரு. அப்புறம் நம்ம அதான் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு பக்கம் ஒரு இது இருக்கு. இப்பவுமே நீங்க சுவாமியோட திருவீதி உள்ளால ஆச்சாரபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வேதம் பாடிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் நம்ம படிச்சுட்டு இருப்போம், ஒரு பக்கம் வாத்தியங்கள் ஓசிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் ஊதுவார்கள், ஒரு பக்கம் கூட்டம் கூட்டமா அவங்கவுங்க தொழில ஒரு பக்கம். இது எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம். நீங்க பாட்டும் பாத்துட்டே இருங்கப்பா, நாங்க பாட்டும் ஆடிட்டு தான் வருவோம், ஆடி பாடிதான் நாங்க வணங்குவோம். அவங்க ஒரு பக்கம். அவங்களுக்கு என்னன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நாங்க எல்லாம் எந்த நேரமும் புத்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு தான் வருவோம். அப்ப அவங்களுக்கு எது வழிபாடுன்னு தோணுதோ, எது உயர்ந்ததுன்னு தோணுதோ அதை அவங்கவுங்க ஒரு பக்கம் செய்துட்டே இருக்கிறாங்க. பக்கம் செய்துட்டே இருக்கிறாங்க. விண்ணினை விழுங்க மிக்க வெண்துகள் பதாக வெள்ளம், கண்விரி படைப்ப மிக்க கதிர்விரி கவரி காணும், மண்ணிய மணிப்பூன் நீடும் அரிசனம். முதல்ல அந்த அரிசனம்ன்றது இந்த சந்தனம், பொறி அதெல்லாம் சேர்ந்து தூவக்கூடியது. இந்த மாதிரி எல்லாம் அந்த பொரியெல்லாம் தூவிட்டு அந்த மாதிரி அந்த இடத்த விட்டு போறாங்க. சிகையோட மான் தோல் தாங்கும் கிடையும் ஆசானம் செல்வார். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வேத பாடசாலையில படிக்கிற பிள்ளைங்க அதுங்க என்ன பண்ணுவோம், மான் தோல். அவங்க பிரம்மசாரினா சின்னதா அந்த இது இருக்கு இல்லைங்களா, பூனல், அதுல வந்து சின்ன துட்டு மான் தோல் போட்டிருக்கணும். அப்ப வந்து அது அவங்களும் அவங்களோட வாத்தியாரும் ஒரு பக்கம். நீங்க இப்பயும் கூட பாத்தீங்கன்னா சுவாமி வீதி உலா வரும்பொழுது எல்லாரும் எல்லாரோடையும் போக மாட்டாங்க. ஒரு தலைவர் இருக்காங்கன்னா ஒரு 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 ஞான பிள்ளையாரோட திருக்கூட்டம் இருக்குது, அவர் பேர்ல ஒரு திருக்கூட்டம் இருக்குன்னா அவரோட அடியார்கள் ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து ஒரு கூட்டம் இருக்குதுன்னா அந்த அந்த தலைவர் இருப்பாரு, அவரை சுத்தி அவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி கிடையும் ஆசானமா அவங்க போடுறாங்க. ஒரு பக்கம் வேள்வி செந்தி, அங்க இருந்து எங்க இந்த வேள்விக்கு செந்தி அவங்கவுங்க கொண்டு வராங்க. யாரெல்லாம் வேள்வி பண்றாங்களோ இந்த மாதிரி வத்தி குச்சி வச்சு கற்பூரம் வச்சு எல்லாம் இது பண்ணமா அவங்க வீட்லயே வந்து நம்ம திருநீலநக்க நாயனார் புராணத்தை பார்த்தோம் இல்லைங்களா, வீட்டுல வந்து வேள்வி எந்த நேரமும் இருக்கு. முத்தி வந்து அவங்க அந்தணர்கள் வளர்க்குறாங்க. அந்தணர் வீட்டுல இருக்க பெண்கள் கற்புன்ற தீயால 4வது தீய வளர்க்குறாங்கன்னு பார்த்தோம். அப்ப அவங்க வரும்பொழுது அவங்கவுங்க இல்லத்துல இருந்து அந்த வேள்விக்கு தீ கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம தகவிலா விருப்பின் மிக்க பதிகங்கள் விளம்பி சாவார் என்ன பண்றாங்க, திருப்பதிகங்கள் பாடிக்கொண்டு வராங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க அதோட இல்லாம இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரம் இது எதுவுமே இல்லாத தவத்துல இருக்கிறவங்க அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரு, வைதிக கூட்டம். அடுத்து ஆகம கூட்டம் இருக்குது. 6 வகை விலங்கு சமயத்துல எல்லா விரதரும் எந்தெந்த சமயத்துல இருக்காங்க. இப்ப காபாலிகர், நம்ம சாமியே காபாலிகரா வந்தாரு, வைரவரா வராங்க, முழுநீர் பூசினவங்க இருக்கிறாங்க. இப்ப நிறைய விதமான சைவர்கள் இருக்காங்க. எல்லாரையும் அவங்கவுங்க வந்திருக்கிறாங்க. அவங்கவுங்க நெறியில அவங்கவுங்க வேடத்துல வந்திருக்கிறாங்க. மருவ மனத்தின் அன்பின் இதை விட அருமையான ஒருத்தவங்க இருக்கிறாங்க. யாரு, மனதினால அன்பின் வழியிலான வந்த யோக குறிப்பிட்ட தொண்டர் குழாம். இது எல்லாமே சைவர்கள். நம்ம வந்து திருநீரும் ருத்ராக்கமும் அணிந்து அன்பின் வழியிலதான் சுவாமி அன்பே சிவம்னு
அடையக்கூடிய அந்த அன்பின் வழியில இருக்கக்கூடிய தொண்டர் குழாமாக. முன்ன வந்தது வைதிக கூட்டம், அடுத்து வந்தது ஆகம கூட்டம். அடுத்து எல்லாரும் இது நம்ம இது ஏதோ பூலோகத்துல நடக்கிற திருமணம்னு இல்லாத என்ன பண்ணிட்டாங்க, இந்த இவங்க எல்லாம் விஞ்சையர், இயக்க, அப்புறம் வந்து சித்தர், கிண்ணறர், இவங்க எல்லாம் தேவர்கள்லாம் வந்து ஆஹா நம்ம ஞான பிள்ளையாருக்கு கல்யாணம் நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க விமானத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு வானத்திலே இருந்த கீழே போனா கூட்டமே பத்த மாட்டேங்குது, அதனால நம்ம வானத்திலே இருந்து பார்க்கலாம்னு அவங்க எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. மற்றவர் மிடைந்து செல்லும் மங்கள மடப்பின் காட்சி முற்றி தளத்தில் உள்ளார் மொய்த்துடன் படரும் போதில் அற்புத நிகழ்ச்சி என அலைதலா மனமேல் செல்லும் பொற்பமை மனத்தின் சாயை போன்று முன்பொழிய செல்ல. அவங்களோட அந்த அங்கிருந்து அழகு சேர்ந்த எதிர் உருவம் கீழே இருந்து பார்த்தா மேல எதிர் உருவம் மாதிரி வானவர்கள் தேவர்கள் இதெல்லாம் போறாங்க, அங்கிருந்து பார்த்தா நம்மளோட எதிர் உருவம் மாதிரி கீழே போறாங்க. ஆக மொத்தம் எல்லா பக்கமும் வந்து மக்கள் வந்து நம்மளோட பிள்ளை பெருமானோட திருமணத்தை காண வராங்க. நாமளும் எங்கேயும் நில்லாம அவங்களோட எங்கேயும் சேர்ந்து வந்துருங்க. தவ அரசு ஆளை ஊய்க்கு வேலை அம்மா கொடுத்தாங்கன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காதுங்க, கல்யாணத்துக்கு கிளம்பி அவங்க வாங்க. தவ அரசு ஆள உய்க்கும் தனிப்புடை நிழற்றச்சாரும் பவமறுத்து ஆள வல்லார் பாதம் உள்ளத்தில் கொண்டு புவனங்கள் வாழ வந்த பூந்தராய் வேந்தர் போந்து சிவனமந்துரையும் திரு நல்லூர் பெருமணத்தை சென்றார். இது எல்லாரும் அவங்கவுங்க என்னென்ன நினைச்சு போனாங்களோ, நம்ம பிள்ளை பெருமானார் என்ன பண்றாங்க, இந்த உலகமே வாழ வைக்க வந்த பெருமானார் நம்மளோட பெருமானாரோட திருவடியை மனசுல நினைச்சிட்டு போறாங்க நல்லூர் பெருமணத்துக்கு. நாம பிள்ளை பெருமானோட திருவடியை நம்ம நெஞ்சத்துல கொண்டு நாமும் அவருக்கு கூட போவோம். பெருமண கோயில் உள்ளார் மங்களம் பெருகுமாற்றால் வருமன திறத்தன் முன்னர் வழி எதிர்கொள்ள சென்று திருமணம் புனர ஏதும் சிறபுற செம்மலாதாம் இருள் மலர்ந்து இலங்கு கண்டத்து இறைவதம் கோயில் புக்க. அப்படியே போன உடனே நேரா என்ன போறாங்க, கல்யாண வேலையா வந்தோம் அதை பார்க்கணும்னு இல்லாம என்ன பண்றாங்க, நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நாதரை பணிந்து நற்பொருள் பதிகம் பாடி அங்க வந்து பாடுறாங்க. அந்த பதிகம் நம்மளுக்கு கிடைத்துல அங்க வந்து பதிகம் பாடுறாங்க. பாடிட்டு கவுனிய தலைவர் போந்து அப்படி பாடிட்டு ஒரு வாரம் இப்படி வெளியில வரும் பொழுது அங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து வந்து சொல்றாங்க, இது மாதிரி நீங்க திருமண கோலம் போகணும், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உடனே பக்கத்துல இருக்க மடத்துக்கு நம்ம சாமி போறாங்க. திருமண கோலம் முதல்ல நான் சாமியை அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு பொற்குடம் நிறைந்த வாச புனித மஞ்சன நீர் ஆட்டி அம்மா நல்ல பொன்னால குடத்துல அதுல நல்ல ஏலக்காய் கற்பூரம் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு வாசனை திரவங்கள்லாம் போட்டு அந்த குளிர்ந்த நீரால நம்ம சுவாமியை திருமஞ்சனம் பண்றாங்க. அதுக்கப்புறம் விற்பொலி வெண்பட்டு ஆடை நல்லா அப்படியே பலபலன்னு இருக்கக்கூடிய வெண்பட்டு ஆடைய வந்து விளங்க சாத்தி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மேதக விளங்க சாத்தி நல் திரு உத்ரிய நறுந்துகள் சாத்தி. அப்ப உத்ரியம்ன்றது என்னன்னாக்கா உத்ரியம்னாக்கா அங்கவஸ்திரம்னு இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, மேல் துண்டு அதுதானே அழகழகா போடுவாங்க, இப்படி மடிச்சு போடுவாங்க. இப்படி சிவாஜி கணேசன் கத்துக்கணும் அந்த அழகுலாம், இப்படி மடிச்சு போடுவாரு, எப்படி போடுவாரு, இந்த கையில கொஞ்சம் அப்படி விட்டு இப்படி வருவாரு, நம்பி ஆரூரரா வேடமிட்டு வரும்பொழுது அந்த மாதிரி எல்லாம் அந்த உத்திரியத்தை அழகழகா அணிஞ்சுக்கிறது பழக்கம் இல்லைங்களா, ஆண்களோட பழக்கம். அந்த மாதிரி அந்த உத்ரியன்னு சொல்லக்கூடிய நம்ம சாமி கூட ஒரு உத்ரிய அணிவாரு. என்னன்னா புறம்பயம் நினைக்கிறேன், ஆகாத நஞ்சு உண்டு அஞ்சி உண்டு அந்தி வண்ணத்தை ஐந்துளை மாசனம் கொண்டு ஏகாசமா எட்டு. சாமி எல்லாரும் ஒரு உத்திரியம் போட்டுக்கிட்டாங்க, சாமி ஒரு உத்திரியம் போட்டுக்கிட்டாரா. அப்ப சுவாமி சொல்றாரு என்னன்னா, ஒரு புத்துக்களை கை விட்டாலும் சைன்னு ஒரு 5 தலை பாம்பு வந்துதான், அதை எடுத்து அப்படியே ஏகாசம்னாக்கா இதுவா அங்கவஸ்திரமா சுவாமி போட்டுக்கிட்டாராம். பிக்ஷைக்கு போகும்போது ஒரு பாம்பை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு பிக்ஷைக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சுவாமி சொல்லுவாங்க, அழகு அழகுது. அந்த மாதிரி இவருக்கு என்ன பண்ணாங்க, வெண்பட்டை உத்திரியம் சாத்திட்டு நான பற்பல கலவை சாந்தம் பான்மையில் அணிந்த பெரும். அப்ப அந்த கத்தூரி குழம்பு நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 10 வகையான இதுல எல்லாம் குழம்பு எல்லாம் செய்தாங்க. புதிய பூக்களை எடுத்து ஊற வச்சு அதுல இருந்து பன்னீர் எடுத்து அந்த சந்தனத்தை புதுசா அரைச்சு அதுல குழைச்சி கற்பூரம் இதெல்லாம் செய்யறதுக்கு அந்த கத்தூரி குழம்பெல்லாம் நம்மளோட பெருமானாருக்கு அணிவிக்கிறாங்க. அப்புறம் நம்மளோட சுவாமியோட திருவடி, எந்த திருவடி எங்க இருக்கு, அந்த திருவடி நம்மளோட மனசுல இருக்கு, சொன்ன மனசுல வச்சுக்கோங்கன்னு. அப்ப அந்த திருவடியை கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறாங்க அவங்க. அந்த நம்ம மனதுல இருக்கக்கூடிய அந்த திருவடியை எடுத்து செழுநலை சோதியன மருவிய தரளக்கோவை மணிச்சரி அணைய சாத்தி. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா திருவடி மேல்
மலர் மேல் பூத்த செழுநகை சோதியன. அப்படியே அன்னைக்கு பூத்த மலர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரத்தன வளையல இந்த கால்ல அணிவிக்கிறாங்க. அது என்னன்னாக்கா அது ரத்தனத்தால அணிஞ்சது. அப்படியே அவங்களோட காலோட அழகுக்கும் அது அந்த இதுக்கும் வந்து அப்படியே அணைய சாத்தி விரிசுடர் பரட்டுனா அந்த கொஞ்சம் மேல குதிகால் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அங்க என்ன பண்றாங்கன்னா பொன்னான சரட்ல கோத்த பெரிய ஒளி பொருந்திய முத்தம்னு சொல்லக்கூடிய அந்த கணைக்கால்ல பரடுனா கணைக்கால் அந்த பாதத்துக்கு மேல சித்தனாடி நம்ம கொலுசு போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த பொன்னாலான சரடு எடுத்து, சரடுன்னு சொல்லுவோம் இல்லையா, தாலி சரடுன்னு சொல்லுவோம் நம்ம. அதுல வந்து என்ன பண்றாங்க, இந்த பெரிய பெரிய முத்துக்களை கோத்து இது பண்றாங்க. அதோட அதுல வந்து அந்த முத்துக்களை கோத்ததோட எல்லாமே இப்ப நம்ம கொலுசுல எல்லாம் ஒரு தொங்கும் இல்லைங்களா சலங்க, அந்த மாதிரி சின்ன குஞ்சம் கூட வச்சிருக்கிறாங்களாமா. அதுல அந்த குஞ்சத்தோட சேர்த்து தொங்கல் சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொங்கலும் சாத்துறாங்க. அடுத்தது தன் சுடர் பரிய முத்து தமணிய நாணில் கொத்த கண்கவை கோவை பத்தி கதிர்கடி சூத்திரத்தை. அப்ப வந்து அடுத்தது மேல போகும்போது என்ன வருது, அப்புறம் இந்த அரைஞான் கயிறு, சூத்திரம்னா கடி சூத்திரம்னா அரைஞான் கயிறு. அந்த அரைஞான் கயிறுல என்ன பண்றாங்க, அழகான பெரிய பெரிய முத்துக்களை வந்து அந்த கோத்து அதுல அந்த முத்துக்களை வந்து அது மேல கோத்து போடுறாங்க. மென் சுடர் தரளனாலும் முத்து, முத்துனாலும் முத்து, தமணியம்னாலும் முத்து, எல்லாமே முத்துதான். முத்தோட எத்தனை பேர் இருக்கோ அத்தனையும் சொல்லுவார் இவர். அப்போ தரள மாலை விரிசுடர் கொடுக்கின் மீது வன் திரு அறையின் நீடு வனப்பொடி வளர சாத்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த கொடுக்கன பின் கசம் வச்சு அந்த நேரங்கள்லாம் கட்டுவாங்க இல்லையா, நம்ம சாமி கட்டிக்கிட்டாங்களா, முதலே காட்ட வேணாம்னு பார்த்தேன், சரி வேண்டாம் அப்படி இருக்கணும். பின் கொசம் வச்சு கட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பின் கொசம் வச்சு கட்டுறாங்களா. அது மேலேயும் வந்து அழகழகான அந்த அது மேலேயும் அழகான முத்து இதுவை கோத்து அந்த பின் கொசுவத்தையும் கத்துறாங்களா கொடுக்கின் மீது. அப்படின்னாக்கா அந்த பின் கொசுவத்து மீது நம்ம கண்ணப்ப நாயனாருக்கு பார்த்தோம் இல்லைங்களா, அவர் வந்து மரத்தாலான ஒரு உரி அணிகிறாரு, அந்த ஓரங்களை மடக்கி தச்சு அவங்க இருக்கிறது மலை, ஆனா இந்த கடல்ல இருக்க முத்து ஓரத்துல இப்ப நம்ம புடவை எல்லாம் பீட்ஸ் வச்சுக்கிறோம்ல சுங்கு, அந்த மாதிரி கண்ணப்ப நாயனாருக்கு அணிவித்தாங்க. அதே மாதிரி நம்ம சாமிக்கும் அணிவிக்கிறாங்க. அணிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். வன் திரு அறையின் நீடு வனப்பொலி வலிரச்சாத்தி இதெல்லாம் சாத்தியாச்சா இடுப்புல. அடுத்து உதரபந்தனம்னு சொல்லக்கூடிய இந்த தொப்புள் வயிறு பகுதியில என்ன பண்றாங்கன்னாக்கா நல்ல தரளனாலும் முத்து, அந்த பெரிய விளைஞ்ச முத்துக்களை எடுத்து அந்த உதரபந்தனம்னு சொல்லக்கூடிய இந்த இடுப்புல இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தளிர் ஒளி துளும்பி முத்தின் சன்ன வீரத்தை சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு, சன்ன வீரம்னா வெற்றி மாலை, இந்த லாங்கா போடுவோம் இல்லைங்களா. சில நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒண்ணுன்னா இப்ப ஏதாவது ஒரு பரிசு நீங்க மெடல் தான் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இதோட போட மாட்டாங்க, நல்ல தொங்க போடுவாங்க. காரணம் என்னன்னா நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டது, அந்த தொங்க போட்டாதான் அந்த வெற்றிக்கு அறிகுறியா இருக்கும். அந்த மாதிரி சன்ன வீரத்தை சாத்துறாங்க. அதுக்கடுத்தது பூனல் பார்க்க இருக்கிறது இல்லையா, அதுவும் என்ன பண்றாங்க, குளிர்நிலவு எலிக்கும், அந்த நிலவை விட அதிகமா குளிர்ச்சி கொடுக்குதான் அந்த முத்து. அந்த முத்து மாலையில என்ன பண்றாங்க, பூனல் செய்திருக்காங்களாம். அந்த பூனல் கோவை சாத்தி நீங்க இதை எங்க பாக்கலாம்னாக்கா திருவண்ணாமலையில பாக்கலாம். திருவண்ணாமலையில தில்லையில இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமி விழாக்களுக்கு கிளம்பும் போது அந்த முத்தாலான பூனல் போட்டிருப்பாங்க சுவாமிக்கு. அந்த பூனல் இனி பார்க்கலன்னா இனிமே பாத்துக்கோங்க. அந்த மாதிரி கோவை சாத்தி, கோவைனா கோத்து கட்டுனது. நளிர்கது முத்து மாலை நகுசுடர் ஆரம்னா என்னது, இதெல்லாம் கழுத்துல அணியக்கூடியது ஆரம். அதுல என்ன பண்ணுதா, சுடர் வீசக்கூடிய முத்துக்களான ஆரம் சாத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பெருமானோட விரல்ல என்ன பண்றாங்களாங்க, அந்த மாதிரி முத்து மோதிரம், அத மணிவிரல் ஆழினா மோதிரம்னு அர்த்தம், அதை சாத்துறாங்க. தானூறு தடக்கை முத்தின் தண்டையும் சாத்தி, தண்டைன்னு சொல்லக்கூடிய அந்த கணுக்காலுக்கு மேல கொஞ்சம் தண்டை, நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் இன்னுமே போடுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு தண்டை, சுவாமியோட திருவடியில இருக்கக்கூடிய தண்டை, இதெல்லாம் வந்து நம்ம வீடுகள்லயும் குழந்தைங்களுக்கு போடுறது பழக்கம் உண்டு. அந்த தண்டையும் சாத்துறாங்க. அதுக்கப்புறம் முழங்கை பொட்டு நிறசுடர் வடமும் சாத்தி, முழங்கையில அங்கே வந்து வளையல், சரினா வளையல், சரி தொடி வளை இதெல்லாம்னா வளையலை சொல்றது. அது சுவாமிக்கு வந்து வளையலும் சாத்துறாங்க. அதுக்கப்புறம் வாழ்வீடு வைரக்கட்டு மணி, அது பார்த்துட்டோம். தடக்கை முத்தின் தண்டையும் சாத்திட்டாங்க. நீலொளி முழங்கை பொட்டு நிரிசுடர் வடம், வடம்ன்றது சரி இதெல்லாம் வடம் சொல்லுவோம். நம்மளாம் சொல்லுவோம்ல, 2 வடச்சங்கிலி, 3 வடச்சங்கிலி, 4 வடச்சங்கிலி, அந்த மாதிரி வடமா சுவாமி இது பண்றாங்க. இப்ப அழகான தோல்ல என்ன பண்றாங்கன்னாக்கா அங்கேயும் நல்ல இந்த இடத்துல பாகு வளையம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி முத்தாலான அந்த பாகு வளையம் மாதிரி இருக்கக்கூடியத சுந்தர அழகு பொருந்தி அந்த தோள்கள் மேல அந்த சுந்தரத்துல அந்த அங்கேயும் முத்தால சாத்துறாங்களாம்.
கழுத்துல தெய்வார கண்டிகை மாலை சேர. முதல்ல என்ன பண்றது, தெய்வத்துக்கு நம்ம தெய்வத்துக்கு உகந்தது எது, ருத்ராக்கம். அந்த ருத்ராக்கத்தான கண்டிகை மாலைய போடுறாங்க. கண்டிகைன்னா ருத்ராக்கம். பருத்த அதோட பக்கத்துல என்ன பண்றாங்களாம், பருத்த முட்டு ஒழுங்க கோத்த படரொளி வடமுந்து, குண்டு குண்டா குண்டு. எப்பயுமே கழுத்துல போடும்போது நல்ல வளைஞ்ச முத்து, சுவாத்தி முத்துன்னு சொல்லுவோம். வளைஞ்ச முத்தா நல்ல பருத்த முத்தா போடுவாங்க. இன்னொரு இடத்துல சுவாமி முத்து போட்டுட்டு போறாரு. எங்க போட்டுட்டு போறாரு தெரிஞ்சவங்க சொல்லலாம், ஒன்னும் பரிசெல்லாம் ஒண்ணும் இல்லை, பயந்துக்க வேண்டாம். சுவாமி வந்து இன்னொரு இடத்துல நல்ல விளைஞ்ச முத்தை போட்டுட்டு போறாரு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, சரி கடைசியா சொல்றாரு, மாறி போயிடும். திருக்கழுத்தாரம் தெய்வ கண்டிகை மாலை சாத்தி, அப்புறம் பருத்த முத்து சாத்தி, அப்புறம் இப்பதான் நம்மளோட பெருமானோட திருக்காதுகள் வருது. அந்த காதுல வந்து என்ன பண்றாங்க, வறுக்க வெண்தரள கொத்தின் வடிக்குழை விளங்க சாத்து, குழை சாத்துறாங்க. அதுல தொங்க தொங்க முத்து போடுறாங்க. ஏன் திருவார் காதல்னு சொல்றாரு, காது தானே அப்படின்னாக்கா, நம்ம சாமியை என்ன பண்ணாங்க, தோடுடைய செவியன் பாடினாங்க. ஏன்னா நம்மளோட விண்ணப்பங்கள் எல்லாம் அவரோட திருச்செவிக்கு போகணுன்றதுக்காக அந்த செவிய சொல்லி தோடுடைய செவியன் பாடினாங்க நம்ம சாமி, நம்ம பிள்ளை பெருமான. ஆனா அந்த பாட்டு முதல்ல யார் காதுக்கு போச்சு, நம்ம வாசிக்க, நம்ம என்ன செய்தாலும் நம்ம பேசுறோம்ன்றது நம்ம காதுல விழுந்து அதுக்கப்புறம் தானே அதை சரி பண்ணி திருத்தி திருத்தி நம்ம பேசுறோம். அதனால அவர் திருச்செவியில போய் அந்த அந்த வார்த்தைகள் வந்து சுத்தமாய்தான் நம்ம பெருமான் திருச்செவிக்கு போச்சான். அதனால அவரோட திருச்செவிய வந்து ஏதாவது சந்தர்ப்பம்னு நம்ம பெருமானார, நம்ம தெய்வ சேக்கிழா பெருமானார என்ன பண்றாங்க, திருவார்காதுன்னு சொல்லிட்டாங்க. வறுக்க வெண்தரளை வெடிக்குழை விளங்க சாத்தினாங்க. நீற்றொளி தழைத்து பொங்கி நிறைதிரு நெற்றி மீது மேற்பட விரிந்த சோதி மென்சுடர் எழுந்தது என்ன, பார்ப்பட முத்தின் பார பனிச்சுட திறனை சாத்து. திறனா என்னன்னாக்கா, நீங்க பாத்தீங்க திறனன்றது உங்களுக்கு எப்படி சொல்றது, இந்த கூடை எல்லாம் பாத்திருக்கீங்களா, கூடைய முடிச்சுட்டு வயர் கூடையே பார்த்திருப்பீங்க. இல்லைன்னா அந்த சாதாரண கூடை முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, சுத்தி ஒரு வரம்பு செய்வாங்க. வரம்பு, அந்த வரம்புக்கு பேர் தான் திறனன்னு சொல்றது. நீங்க அந்த திறனால எனக்கு என்ன ஞாபகம் வந்தா, அண்ணாமலையாரோட கிரீடம் தான் ஞாபகம் வரும். ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்த கிரீடத்தை நம்ம தில்லை பெருமானார் அண்ணாமலையில இருக்க கூத்தனாருக்கு போட்டா கூட இது அண்ணாமலையார் கிரீடம்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா அந்த அழகா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அந்த முத்துக்கள் அதுல சின்ன சின்னதா தொங்கக்கூடிய அழகு அதெல்லாமே இருக்கும். அது திறனன்னு சொல்றது அது. அதுக்கப்புறம் நிறைவா என்ன பண்றாங்க, மணிமக எழில் வளர் மகுடம் சேர்த்தார. மகுடத்தை அந்த திறனன்றது இது, மகுடம் இறங்கி கீழே வராத இருக்கிறதுக்கு தான். இந்த இடத்துல திறனை இருந்தாதான் இந்த இடத்துல நின்றுக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்க, அந்த திறனை சாத்தி அது கீழே இறங்காத இருக்கிறதுக்கு மகுடம் செய்து அதுன்றாங்க. இவ்வகை நம்மையாலும் ஏர்வல தெய்வ கோலம், நம்ம எல்லாம் ஆளக்கூடிய எம்பெருமான் காழிப்பிள்ளையாருக்கு ஏறுனா அழகு பொருந்திய கோலத்தை வந்து எல்லாரும் கைவினை, யாரோ ஒருத்தர் கிடையாது. நம்ம பொதுவா சொல்றதுதான், நான் பிறந்ததுல இருந்து அந்த பிள்ளைக்கு நம்ம தான் தலைவாரி பூச்சூடி எல்லாம் பண்ணிருப்போம். ஆனா கல்யாணத்தன்னைக்கு ஒரு ஒரு பியூட்டிஷியனை கூப்பிட்டு ஹேர் டிரெஸ்ஸர் கூப்பிட்டு தான் பண்றோம் இல்லைங்களா. அது மாதிரி பெருமானுக்கு இத்தனை இதையும் செய்யறதுக்கு அதுல கைவினை, அதுல வல்லவர்கள் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து செய்யறாங்க. இது எல்லாம் வந்து அழிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட பெருமானார் என்ன பண்றாங்க, திரு அடையாள மாலை எவ்வளவோரும் ஏத்த தொழுதுதான். மத்ததெல்லாம் யார் யாரும் அணிவிச்சாங்க. ஆனா திரு அடையாள மாலைன்னு சொல்லக்கூடிய ருத்ராட்ச மாலையை நம்ம சுவாமி என்ன பண்றாங்க, வணங்கிட்டு அந்த மாலையை எடுத்து, எப்பயுமே நம்ம ருத்ராட்ச மாலையோட எடுத்து கண்ணுல ஒத்திட்டு அதுக்கப்புறம் கழுத்துல போடணும். திரும்ப அவுத்து வைக்கும் போதே எடுத்து கண்ணுல ஒத்திட்டு நம்ம இது பண்ணோம். அத வணங்கி அடையாள மாலைய அவங்க எடுத்து பூண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா 16 இடங்கள்ல சாத்தி சாத்தி சாத்தின்னு வரும். காரணம், நம்ம பிள்ளைப்பெருமானார் 16 வயது நிரம்பி அந்த இடத்துக்கு போறதால, அந்த திருமணத்துக்கு போறதால 16 இடங்களை சாத்தி சாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த 15 இடங்களை சொல்லிட்டேன், நீ 16வது இடம். அழகனுக்கு அணியாம் வெந்நீரு அஞ்செழுத்து ஓதி சாத்து. எல்லா அழகு இருக்கட்டும், அதுக்கெல்லாம் அழகுக்கெல்லாம் மகுடம் எதுனாக்கா 5 எழுத்து ஓதி சாத்தக்கூடிய அந்த திருநீர் தானா. அதனால அதையும் நம்ம பெருமானார் எடுத்து சாத்திக்கிறாங்க. இப்படியாக நம்ம பெருமானார் வரப்போகும்போது முத்தின் சிவிகை மேல ஏறின போது எழுந்தன சங்கநாதம் இயம்பின இயங்கங்கள் எங்கும் பொழிந்தன விசும்பில் விண்ணோர் கற்பகப்பூது பூமாரி. அது கற்பகப்பூ தான் நம்ம பூவோட வசதின்றோம், அதுலயும் புது பூவா போட்டாங்களாமா, புது மாறி. தொழுதகை முனிவர்கள்லாம் தொழுத கையோட இருக்கிறாங்க. தொண்டர்கள்லாம் சுருதி ஞான சம்பந்தமூர்த்தி நாயனா திருவடிகள் போற்றி போற்றி, புகழி வேந்தனா திருவடிகள் போற்றி போற்றி, தோடைபுர தோன்றலா திருவடிகள் போற்றி போற்றி, சிறபுர தலைவனார் திருவடிகள் போற்றி போற்றி, இப்படியெல்லாம் வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு அப்படியே எல்லா பக்கமும் இருக்கிறாங்களாம். திசைகள் மேல எல்லாமே இப்படி இருக்குதுன்னு நம்ம பெருமானாரோட திருமண கோலத்தை
இத்தனை அழகுற நம்மளோட பெருமானார் சொல்றாங்க. அதுல கொஞ்சம் ஒரு சின்ன பகுதியை உங்களுக்கு நான் சொன்னேன். மற்ற கேக்குதுங்களாமா? இல்லம்மா இல்லம்மா கேட்கல. இல்ல. சரி சரி சரி. அம்மாவுக்கு மூச்சே வாங்கியிருக்கோம். எவ்வளவு அழகான ஒரு வர்ணனை. ஆமா ஆமா. என்ன கேட்க கேட்க அப்படியே எவ்வளவு அழகா ஆனந்தம். இருக்கு. அப்படி கல்யாணத்திலே சேர்ந்து இருந்த மாதிரி இருக்குது. அவ்வளவு அழகா இருக்குது. அம்மா முத்து மாலை போட்டிருக்காங்க பாருங்க. பிள்ளை பெருமானார் முத்துலயே அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னு அம்மாவும் முத்து மாலை போட்டிருக்காங்க. அழகு அழகு. ருத்ராட்ச மாலை அடியார்களை போட்டுக்காங்க, முத்து மாலையும் ஆயிட்டாங்க. போட்டுக்காங்க. கையில உட்ராச்சோம். அப்போ சிவசிவா அருவ அருவ. அது உணர்ந்து உணர்ந்து சொல்றதுனாலதான் அந்த மாதிரி சொல்ல முடியுது. எந்த அளவுக்கு அவங்க அப்படி உணர்ந்து உணர்ந்து அது படிச்சதுனால சொல்ல முடியுது. எத்தனை தடவை கேட்டாலும் இப்பதான் தடவை கேக்குற மாதிரி அவ்வளவு அவ்வளவு என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்கேயோ போயிடுறோம் கல்யாணத்துக்கு. ஆமா. அடியன்னு அம்மா சொல்றத பார்த்தேன். 16 இடத்துல சொன்னாங்க இல்லையா? 1209வது பாடல விலங்கர் சாத்தி, மேதக விலங்கர் சாத்தின்னு போட்டிருக்கு. அடுத்த பாடல்ல அணைய சாத்தி, மணிச்சரி அணைய சாத்தி அப்படின்னு அடுத்த பாடல்ல தொங்கல் சாத்தி. அதுக்கு அடுத்தது நீடு வனப்புலி வளர சாத்தி அடுத்ததுல 4வது. அதுக்கப்புறம் ஒளிக்கதிர் தரல கோவை உதர பந்தனத்தின் மீது அடுத்த வரி பாருங்க, தளுருளு துளும்ப முத்தின் தன்ன வீரத்தை சாத்தி 5வது இடம் வருது. அது எங்க அம்மாதான் பேசுறாங்க. நான் பேசிட்டு வரேன். அம்மா பேசுறதுக்கு கேக்குதாம்மா? ஒண்ணு எனக்கு தான் கேட்கலையேன்னு கேட்டேன். ஐயோ, நான் மைக் ஆன் பண்ணிட்டு பேசிட்டே இருக்கிறேன். அதான் எத்தனை சாத்தின்னு வருதுன்றது உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாதான். அதான் ஃபர்ஸ்ட் விலங்கல் சாத்தின்னு வருது, 2வது அணைய சாத்தி, 3வது தொங்கல் சாத்தி, 4வது நீடு வனப்புலி வளர சாத்தி, 5வது உதர பந்தனத்தின் மீது தளிரொளி துளும்ப முத்தின் சன்னவி ரத்தை சாத்தி 5வது, 6வது பூடுநூறு கோவை சாத்தி, 7வது முத்து மாலை நகுசுடர் ஆரஞ்சாத்தி அந்த மாதிரி 7வது, 8வது மணிவிரல் ஆழி சாத்தி 8வது, அடுத்தது தண்டையும் சரியும் சாத்தி 9வது, வடமுன் சாத்தின் நிறை சுடர் வடமுன் சாத்தி 10வது, சுந்தர தோல்மேடு சாத்தி 11வது, அடுத்தது படரொடி வடமுன் சாத்தி 12வது, அப்புறம் என்ன திருவார் காதில் வறுக்க அந்த காதுல போடுறாங்க இல்லையா, வளையமா போட்டிருப்பாங்களே வடிகொலை விலங்க சாத்தி 13வது. அதுக்கப்புறம் பாருங்க அடுத்தது 14வது பாறை பனிச்சுட திறனை சாத்தி, திறனைக்கு அழகா கொடுத்தாங்க. அந்த மகுடம் கூட நம்ம மெட்டி கூட போடுவோம் இல்லையா, காலை மெட்டி போட்டா கைண்டி விடாம இருக்கும், முன்னாடி ஒரு கம்பி வேற போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மகுடம் சாத்தக்குள்ள அது மேல கீழே இறங்காம இருக்குது, நடுவில் ஒரு வளைய மாதிரி போடுவாங்க போட்டிருக்கு. அதே திறனை சாத்தின்னு அம்மா சொன்னாங்க 14வது. அப்புறம் கடிக்கோள் செங்கமலத்து காதில் அந்த அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்தது.
15வது 16வது தோதி சாத்தி, 5 தோதி சாத்தி. அதோட அம்மா சொல்லிட்டு வந்தாங்க. அப்படின்னு நின்று போச்சு. என்ன தெரியல, நெட்டு அவங்களுக்கு கிடைக்கல போட்டிருக்கு அம்மாவுக்கு. வரேன்னு சொன்னாங்க. போன் பண்ணி பாப்போமா? வந்துட்டாங்க. சரி வாங்க வாங்கம்மா. இல்ல வைஃபை ஏதோ கட் ஆயிடுச்சு. தம்பி இப்ப இதுல போட்டிருக்காங்க, டேட்டாவில போட்டிருக்காங்க. இதுதான் கஷ்டம். என்னாச்சு வைஃபைக்கு? நல்ல வேலை நீ இல்லைன்னா நாம ஒண்ணும் தெரியாத உட்காந்துட்டே இருந்திருப்போம். அம்மா வீடியோ வரலம்மா. இருங்க, அம்மாவுக்கு ஏதோ டேட்டா பிரச்சனை இருக்கு, வருவாங்க. இருங்க. வைஃபைல கனெக்ட் பண்ணுவேன், என்னன்னு தெரியல, வைஃபை டக்குன்னு வேலை பார்க்கல. மணமகளுக்கு காப்பு செய்யறாங்க. வாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு நம்ம கொஞ்சம் போவோம். முற்றுமை ஞானம் பெற்ற மூர்த்தியாய் செங்கை பற்ற நற்பெரும் தவத்தின் நீர்மை நலம்படுத்த எழுத தெய்வ கற்பக பூங்கொம்பானார். அம்மையார் எப்படின்னாக்கா கற்பக பூங்கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய அம்மாவுக்கு என்ன பண்றாங்க, நம்ம சுவாமிக்கு காப்பு சேர்த்தா மாதிரி அவங்களுக்கும் காப்பு சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அழகான நெத்தி சுட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மணிப்புனை செல்வ பைம்பொன்னின் மாலை வேந்து அந்த அம்மா வந்து ஏற்கனவே அவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா பவள கொடி மாதிரி இருப்பாங்களாம் அம்மா. இவர் நம்ம சாமி எப்படி இருப்பாரு, செம்பொன்னா இருப்பாரு, எல்லாமே முத்தால அலங்கரித்திருக்காங்க. இவங்க வந்து பவள மென்கொடி மாதிரி இருப்பாங்களாம். நம்பந்தன் அருளைய வாழ்த்திய சுவாமியோட திருவடியை வாழ்த்தி அழகான அலங்காரங்கள்லாம் சூட்டி அவங்கள வந்து தீபம் மாதிரி ஒரு அழகு பொருந்திய தீபம் மாதிரி அலங்காரம் செய்தாங்க அப்படின்றாங்க. பாருங்க, பெண்களை வந்து எந்த இடத்துலயும் வர்ணிக்கிறது நம்மளோட மரபே கிடையாது. அவங்களும் அலங்காரம் பண்ணாங்க, அந்த அளவுல சொல்லிட்டாரு. மாமரை மைந்தரெல்லாம் மனத்தெதிர் சென்று மன்னம் தூமலர் செம்பொன் சொன்னும் துகுநவ மணியும் மிச. அப்ப முக்கியமான இன்னைக்கு நம்ம திருவாரூருக்குள்ள கூட நம்ம சாமி வந்து வரும்பொழுது சின்ன அளவுலயாங்க பொண்ணு முத்து வெள்ளி இதெல்லாம் வீசுவாங்க. அந்த மாதிரி பொறி நவமணிகள் முத்து வைரம் இது எல்லாத்தையும் வந்து வீசுறாங்க. அப்புறம் வந்து வீசிட்டு அரசலை தர்ப்பை இதெல்லாம் தோண்ட நல்ல தண்ணி நல்ல அந்த தீர்த்தம் தெளிப்பாங்களே அதெல்லாம் தேர்த்து இருக்குடன் கலந்து வீச வேதன்மொழி சொல்லி அதை வீசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, விண்ணவர்கள் மலர் மாறி முழம்பு வீச. அப்புறம் இது எல்லாம் நிறைந்த இது ஒண்ணு, அதுவும் ஜென்டலா வந்து நல்ல ஒரு அழகான காத்தும் வீசுதான். இந்த மாதிரி நம்ம அம்மாவை வந்து புண்ணிய விளைவு போல்வார் பூம்பந்தர் முன்பு சார்ந்தார். அந்த பந்தருக்கு வராங்க. பொன்னணி சங்கின் வெள்ளம் பொலிவிட முழங்கியார் நெருப்போட வெண்சங்கம் ஊதா ஊரல்லன்னு சொன்னார் இல்லையா நம்ம சாமி, நம்ம அப்பா பெருமான். அதே மாதிரி அந்த சங்கு ஊதுறாங்க. மண்ணிய தரளப்பத்தி வளர்மலை செவிக நின்றும் பன்மலர் நரம்பொன் சொந்தம் பரந்த பாவாடை மீது முன்னேந்து அருளி வந்து மூல கொய்ய வந்தார். இவங்களை இப்படி ரெடி பண்ணி இருக்கும் போது இந்த நேரத்துல நம்ம சாமி இறங்குறாங்க. இறங்கும் பொழுது நிறைய சங்கு நாதங்கள்லாம் இது பண்றாங்க, பூ தூவுறாங்க, பொறி தூவுறாங்க. இப்படி எல்லாமே தூமின உடனே அந்த பொரியெல்லாம் தூவி இருக்கக்கூடிய அந்த பந்தல்ல அந்த அழகான அந்த பாவாடை மேல நம்மளோட பெருமானார் நடந்து வர்றாங்க. மறைக்குல மனையின் வாழ்க்கை மகளிர் யாரெல்லாம் அந்த மறைக்குல அந்த மகளிருங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கொஞ்சம் பெண்கள் போய் நிறைக்குடம் தூபம் தீபம் இந்த நறுஞ்சுடர் இதெல்லாம் ஏத்தி அவங்க வந்து எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அப்படி அழைச்ச உடனே நம்மளோட பெருமானார் என்ன முத்திச்சிவிக்கில இருந்து இறங்கி பரசமயங்களாம் வீழ்த்த நம்ம பெருமானார் அழகா இறங்கி வராங்க அப்படின்றாங்க. அப்புறம் மங்களம் பொலியை ஏந்தி மாதரார் முன்பு செல்ல, இந்த மங்களங்கள்லாம் எழுதி கொண்டு முன்பு செல்ல கங்கையின் கொழுந்து செம்பொன் இமவரை கலந்தது என்ன அங்கு அவர் செம்பொன் மாடத்து ஆது பூமியின் உள்ளார் எங்களை வாழ முன்னால் ஏடு வைகையில் இட்டார். நம்ம சாமி என்ன பண்றாங்க, கங்கையனோட கொழுந்து வந்து செம்பொன் இமவரை கலந்தது என்ன, நம்மளோட பெருமானார் வந்து இந்த உலகத்துல வந்து நமக்கெல்லாம் உய்தி தரவல்ல பெருமானார் எப்படி வந்தாங்க அப்படின்றாங்க. அப்புறம் அங்க தூப தீபங்கள்லாம் இருக்குது. அணிக்கிளர் வேந்த விதான நீழல் தூமலர் தவிசின் மீது, தவிசுனாக்க நல்ல பொன்னால ஆன தவிசு இருக்கு, அதுல அமர வைக்கிறாங்க. அப்படி அமர வைத்துட்டு மறையோர்கள்லாம் சூழ்ந்து இருக்கும் பொழுது அந்த நம்ம மாப்பிள்ளை வரும்போது என்ன பண்ணுவோம், பாதங்களை விலைக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த பாத பூசை செய்யறது.
பெருமானார் அங்க வந்து யார் செய்வாங்க, அந்தணர்கள் வழக்கத்துல வந்து மாமனார் தான் வந்து மாப்பிள்ளையும் மகாதேவனும் இன்னும் அந்த பழக்கம் இருக்கு. மாப்பிள்ளைக்கு வந்து பாதபூசை செய்வாங்க. அந்த பாதபூசை செய்ய வர்றதுக்கு வந்து திருமகன் கொடுக்கப்பெற்ற செழுமறை முனிவர் தான். அவர் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா நம்ம ஞான பிள்ளையாருக்கே பொண்ணு கொடுக்குறாருன்னா அவர் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பார் இல்லையா? அவரும் அவரோட மனைவியாரும் என்ன பண்றாங்கன்னாக்கா நம்மளோட பெருமானவரோட பிள்ளை பெருமானோட திருவடியை வளர்க்கறதுக்கு சொல்லும் போதே எனக்கு அப்படி இருக்கு. ஞான போனகர் பொன் பாதம். ஏன்னா அந்த பாதத்தை யாருமே தொட்டதே கிடையாது. நம்மளோட குழந்தை பருவத்துல பகவதி அம்மையாரும் சிவபாத இருதயரும் தொட்டு இருக்கலாம். அதை விட்டா நம்மளோட பிள்ளை பெருமானாரை வேற யாரு அப்பர் பெருமானார் கட்டி பிடிச்சிருந்திருக்கலாம் இல்லையா? அவரோட யாருமே தொடாத அந்த பெரும் பாக்கியம் பெற்ற அந்த திருவடிகளை என்ன பண்றாங்கனாக்கா உரிமையால், அதான் பாதம் விளக்குவார் பிள்ளையார் முன் உரிமையால் பால் கொண்டு வந்துட்டு நல்ல சுத்தமான நீர் கொண்டு வந்து முதல்ல பாலால சுவாமியோட திருப்பாதங்களை வளர்க்குறாங்க. அதை என்ன நினைச்சிட்டு அவர் வளர்க்கிறாருனாக்கா நம்ம முன்னாலே செய்த தவத்தின் காரணமாதான் இதெல்லாம் நமக்கு ஞான போனகரோட பொற்பாதத்தை யாருமே தொட முடியாத அந்த பொற்பாதத்தை தொட்டு நம்மளால பாத பூசை பண்ண முடியுதுனாக்கா அதுதான் நம்மளோட பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சதோட இல்லாம அவர் மனசுல என்ன நினைக்கிறாரா, ஞான சம்பந்தர்னே நினைக்கலையா, நம்மளோட சிவபெருமானாரே வந்துட்டாருன்னு நினைச்சு குந்தியால் நினை தியானம் புரிசடையான் என்று உண்ணி அந்த பாதத்தை வந்து சிவபெருமான் திருவடி அப்படி ஒரு பாக்கியம் பெற்ற எப்படி இருக்கும் இல்லையா? சிவபெருமான் பாதத்தையே விளக்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அவர் வந்து புரிசடையான் என்று உண்ணி நினைச்சு அவர் விருப்பினால் ரொம்ப சந்தோஷமா அந்த பாதங்களை விளக்குறாராம். அதுக்கப்புறம் அந்த புனித நீரை எடுத்து என்ன பண்றாருனாக்கா எல்லா இடங்கள்லயும் தெளிக்கிறார். எல்லா இடங்களையும் தெளிச்சு தன்னோட சொந்தக்காரங்க அவங்க எல்லாருக்கும் இந்த அம்மா அவங்களோட மனைவியார் என்ன பண்றாங்க, அவங்க வந்து கரக நீர் எடுத்து வார்க்க உடனே இவர் வந்து எல்லாத்தையும் தெளிச்சு அதுக்கப்புறம் வந்து உதரத்தில் உள்ளும் பூரிக்கிறார். அந்த நீரை வந்து உள்ளுக்குள்ள குருவோட திருமேனி திருப்பாதங்கள் விளக்கின நீரை வந்து உள்ளுக்குள்ள பூரிக்கணும். அப்படித்தானே அப்போது அடிகளாரும் செய்யறாரு. அப்புறம் எல்லா இடங்கள்லும் சொந்தக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் உயிரி வேணும்னு இருக்கா அவங்க எல்லார் மேலும் தெளிக்கிறார். அப்ப வந்து தெளிச்சிட உடனே பெருகொளி ஞானமுண்ட பிள்ளையார் மலர்கை தண்ணில் இதுதான் திருமணம். அந்த நம்மளோட பெருமானார் ஞானத்தையே உண்டார். அவர் என்ன பாலையா உண்டார், சிவஞானத்துல உண்டார். அந்த ஞானத்தையே உண்டு பிள்ளையார் பெருமான் மலர்கையில வந்து மருவும் மங்கள நீர் வாச கரகமுன் ஏந்தி வார்ப்பார் தருமுறை கோத்திரத்தின் தம்குளம் செப்பி எந்தன் அருநிதி பாவையாரை பிள்ளையார் கழித்தேன். அப்ப சொல்றார் அம்மையாரோட பேர், அவங்க பேர் திருநாமம் தெரியல, தோத்திர பூர்ணாம்பிகன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா என்ன நம்மளுக்கு தெய்வ சக்கர பெருமான் கொடுக்கல. அம்மையாரோட அம்மையாரோட பேர் சொல்லி அவங்களோட குலம் கோத்திரம் நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லி இப்பேற்பட்ட இந்த பெண்ணை வந்து என் அருநிதி பாவையாரை பிள்ளையாருக்கு அழித்தேன், சுவாமிக்கு அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண தாரை பார்க்கறது தானே கன்னிகாதானம்னு சொல்லுவாங்க, தாரை வார்த்தல்னு சொல்லுவாங்க. அத சொல்றாங்க. நற்றவ கன்னியார் கை ஞான சம்பந்தர் செங்கை பற்றுதற்கு உரிய பழுதல் நல்பொழுது. அப்பதான் வந்து அவரோட அது வரைக்கும் வந்து அவர் பார்க்கவும் இல்லை தொடவும் இல்லை. அப்ப அவரோட கையை பற்றி தொடுறதுக்குதான் அந்த நாள் குறிக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம், முகூர்த்தத்துக்கும் நாள் குறிக்கிறோம். நாளே பிள்ளைங்க கட்டி பிடிக்குது, மடியில உட்காருது, அதை பண்ணுது இதை பண்ணுது, அந்த தொடுறத பாக்குறது எல்லாமே முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு மறுநாள் வந்து அந்த அப்புறம் நல்ல நாள்னு எதுக்கு பாக்கணும் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் தான். வழுதில் நல் பொழுது நன்ன பெற்றவர் உடன் பிறந்தார் பெருமண பிணை அன்னாரை. அப்ப யாரும் உடன் பிறந்தவங்க இருந்திருக்கலாம், அண்ணன் அந்த மாதிரி யாராவது இருக்கா, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, அவங்க சூழ்ந்து அம்மையார அழைச்சிட்டு வராங்க. ஏகமாம் சிவம், அதான் சொல்ல ஒரு நெறிய மனம் வைத்துடன் ஞான சம்பந்தன் ஒம்பரா வரிவண்டு மலர்நார மலரும் நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒம்பரா வரிவண்டு மனம்நார மனம் மதுமலர் கொன்றையான் அடியலாது பேணாத ஏகமாம் சிவமை ஞானம் இசைந்தவர் வளப்பால் ஏது. அம்மையோட அவரோட வலப்பக்கத்துக்கு அம்மா வராங்க. வந்து நாகமான பணப்பேர் அல்குள் நச்சவ கொழுந்தன்னாரே அம்மையார என்ன பண்றாங்க பக்கத்துல வைக்கிறாங்க. மாகமா சோதி மல்க மண்ணை வீச்சிருந்த வெள்ளை மேகமோடு இசை மின்னு கொடியன விளங்க. அந்த ஒரு அருள் வரணும்னா மேகம்னாலே என்னது, மேகம்னாலே நம்மளுக்கு ரொம்ப கொண்டாட்டம். ஏன் மேகம் வந்து அடுத்த அருள் மழை வரப்போகுது. நம்ம சாமி எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா வெள்ளை மேகம் மாதிரி இருக்காங்களாம். அதுல இருக்கக்கூடிய மின்னல் மாதிரி அம்மா வந்து கொண்டு வந்து இணைக்கிறாங்களாம். மேகமும் மின்னலும் சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இடி இடிச்சு மழை பொழிய போகுது, அருள் மழை பொழிய போகுதுன்றத ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. புனிதமே கோலம் நீடு புகழையார் வேந்தர் தம்மை
புனிச்சிலை புருவமென் பூங்கொம்பானார் உடனே கூட நனிமிக கண்டபோது நல்ல மங்களங்கள் கூறி மனிதரும் தேவரானார் கண்ணைமை. தேவர்களுக்கெல்லாம் கண்ணைமைக்காதுன்னுவாங்க. அதனாலே இப்ப மனிதர்களாவும் தேவர்களா ஆயிட்டாங்களாம். என்னத்துக்காக? இந்த அழக கண்ண மூடினா இந்த அழகை எப்படி பார்க்காம விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட அழகையும் அவங்களோட பெருமையும் பார்த்து அப்படியே கண்ணிமைக்காம மனிதர்கள் எல்லாம் கூட இப்ப தேவர்களா ஆயிட்டாங்களாமா. பந்தியில் குயிற்றும், நீங்க தேவர்களா ஆயிட வேண்டாம், கொஞ்சம் அப்படியே மனிதர்களாவே என் பின்னாடியே வந்துருங்க. பந்தியில் குயிற்றும் பைம்பொன் பவளக்கால் பந்தனால பவளத்தால செய்த கால்கள் வச்சு அதுல பந்தர் போட்டிருக்காங்களாம். அந்த அழகான சித்திர விதானத்துல நம்மளோட யார் வேதங்கள் சொல்லி திருமணம் செய்து வைக்க போறாங்கனாக்கா நம்மளோட திருநீலநக்க நாயனார் தான். அவர் அங்க உட்கார்ந்துட்டார். முத்தமிழ் விரகர் முன்பு நம்மளோட பெருமானார் முன்பு முதன்மறை முறையினோடு மெய்த்தனம் பெருமான் பாதம் மேம் உள்ளத்தால் செய்ய அவரும் என்ன பண்றாரு, உட்கார்ந்துட்டு அங்க வேதங்கள் வளர்த்தாலும் மனதுல என்ன இருக்கு, சிவபெருமானாரை நினைச்சு அந்த வேதங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்கிறாராம். மறைமொழி பொங்குவாங்க வேதங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மங்கள வாழ்த்து மல்க நிறைவளை செங்கை பற்ற நேரிடையோர் முன் அந்த புறையனை முன்னூல் மார்பர் புகழில் வெண்புரிகை அட்டி இறைவரை ஏத்துமலை எரிவளம் கொல்ல வேண்டி. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இந்த இடத்துல உட்கார்ந்து 2 பேரும் அம்மாவும் நம்ம பிள்ளை பெருமானாரும் என்ன பண்றாங்க, அந்த பொறி அட்டி பொறி போட்டு அந்த பொரிய போட்டு சுவாமிய எரிவை வளம் கொள்ளணும். நம்மள உண்டு இல்லைங்களா, எல்லாருக்குமே அந்த பழக்கம் உண்டு. அந்த நேரிடைய முன் அந்த பொறையணி முன்னூல் மார்பர் புகழரின் பொரிசு பொறிகை அட்டி இறைவரை ஏத்தும் மேல எரும் ஏத்திட்டு என்ன பண்ணும், நெருப்ப வளம் வந்துதானே, வேள்வியை வளம் வந்துதானே பொறி போடுவோம். அறுப்புமேன் முளையலாத மணிமலர் கைப்பிடித்து, அப்பதான் முதல் முறையா கை பிடிக்கிறாங்க நம்ம சாமி. அங்கு ஒருபடும் உடைய பிள்ளையார் திருவுள்ளம் தண்ணீர். அப்ப தூணுறாங்க. நெருப்புன்றது இந்த நெருப்புலாம் என்னது, மந்திரங்களாலையும் இல்ல மற்ற பொருள்களாலும் உண்டாக்கக்கூடிய நெருப்பு தானே. ஆனா விருப்புறம் அங்கேயாவது விடை வந்த நெருப்பு அங்க பச்சை பதிகமா என்ன எரிஞ்ச போதும் சுவாமி அந்த நெருப்பு உண்மையான நெருப்புன்றது எது, நம்ம சுவாமி தானே. விருப்புறம் அங்கியாவர் விடை வைத்தாரு. ரிஷபத்துல வர பெருமான் தானே அங்கியா நெருப்பா இருக்க முடியும். இதில் மந்திரங்களாலையும் வேதங்களாலையும் வந்த நெருப்பு சாதாரண நெருப்பு தானேன்னு எண்ணம் வருது. உடனே அம்மா கைய பிடிச்சுக்கிட்டு திருப்பெருமணத்தை மேவும் சிந்தையில் திணுவாங்க. அப்ப சுவாமியை வணங்கணும்னு கைய பிடிச்சுக்கிறார். மந்திர முறையால் உய்த்த எரிவளமாக மாதர் தன் திருக்கையை பற்றும் தாமரை செங்கையாளர் இந்த இல் ஒழுக்கம் வந்து சூழ்ந்ததே. இவள் தொன்னோடும் அந்தங்கள் சிவன் தாள் சேரும். ரொம்ப அழகான இடம் இது. நினைக்கிறாரு இந்த இல் ஒழுக்கம் வந்து சேர்ந்ததே, நம்ம இது வேண்டாம்னு நினைச்சாலும் வந்து சேர்ந்ததே அப்படின்றார். விதிப்படி வந்துருச்சு. அப்பனா இல்லறம்ன்றது குற்றமா, இல் ஒழுக்கம் வந்ததுன்னு ஞானசம்பந்தரே கவலைப்படுறாரு. இல்லறம்ன்றது குற்றமா? இல்ல. அவர் எப்பேற்பட்டவர், அவரு சக்தி நிபாதானது இறைவனோட பாதத்தை அடையக்கூடிய பக்குவத்துல இருக்கார். அந்த நேரத்துல அந்த இல் ஒழுக்கம் அப்ப வந்துச்சுன்றதுக்காக ஒரு பெண்ணோட கைய பற்றி வந்தாலும் அந்த பெண்ணையும் விடல அவர். அதனால அந்த அம்மாவோட கையும் இந்த பெண்ணோடய நான் சிவன் தாள் சேருவேன், ஏன்னா அவர் கையை பற்றிட்டாரு, அதனால அவரோடய நான் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுற. மலர் பெரும் கிளைஞர் தொண்டர் கூட்டமும் மல்கி சூழ அழகில் மெஞ்ஞானத்தை எல்லை அடைவரும் குறிப்பால் அங்கன் உலகில் எம்மருங்கும் நீங்க உடன் அடைந்து அருள வேண்டி குலமணம் புறவித்தாத்தம். யார் இதெல்லாம் செய்தது? இந்த திருமணம் வரைக்கும் இந்த வரைக்கும் கொண்டு வந்தது யாரு? சிவபெருமான் இல்லையா? அதனால அவர் கோயிலுக்கே போறார். அவர்கிட்டே போயிட்டு சிவன் அமர்ந்து அருளும் செல்வ திருப்பெருமணத்துள் எழுதி தவநெறி வளர்க்க வந்தா தலைப்படும் சார்பு நோக்கி பவமர என்னை முன்னைநாள் ஆண்ட பண்பு கூட நவமலர் பாதம் கூட்டும் என்ற நல்லுரை. அங்க போயிட்டு என்ன பண்ற, சுவாமி கிட்ட போகும்போது என்ன நினைப்பு வருதுன்னா, முன்ன என்ன 3 வயசுல ஆட்கொண்டு பவம் இருக்க வந்தார் இல்லையா சுவாமி, அவரோட திருவடி என்ன நல்ல வழிக்கு கொண்டு போகும். அவரோட நவமலர் புதிய பாதம், நவமலர் புதுசா புத்த தாமரை போன்ற மலரை கொண்டு இருந்த அவரோட திருவடி எனக்கு கூட்டும், திருவடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறார். உள்ள போய் ஒரு பதிகம் பாடுறாரு, கல்லூர் பெருமணம்ட்டு. அதுல அந்த பெருமணம் பாட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லோர் பெருமணம் பாட்டுமையாய் தெல நல்லோர் பெருமணம் சொல்லோர் பெருமணம் சுடலரே கொண்ட நல்லோர் பெருமணம் மேயனம்பானே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. இந்த பாட்டோட உட்பொருள் என்னன்னாக்கா, இந்த சுவாமி உங்களோட திருவடிக்கு நான் சேரும் பருமம் இது, அதனால நீங்க என்ன பண்ணணும், என்ன உங்களோட திருவடியில சேர்த்துக்கணும் அப்படின்றத செம்பொருளா கொண்டு
அந்த பாட்டை வந்து சுவாமி கிட்ட பாடுறாங்க. செம்பொருளா கொண்டு இன்னொரு தடவை எங்க நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம். நம்ம நம்பிசாமியோட திருவடியில செய்யறது கூட அங்க இதுல பாடுறாங்க இல்லைங்களா, அஞ்சை களத்துல பாடும்போதுதான் சுவாமி என்ன பண்றாரு, முடிப்பது கங்கை பாடும்பொழுது தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னை பாடிட்டு இருக்கும்போது சுவாமி வந்து இந்திராதி தேவர்கள் எல்லாம் அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றாரு இல்லையா. அப்ப இந்த சாமி பாடின உடனே என்ன பண்றாங்க, பருவம் சாமி நல்லூர் பெருமணத்துல இருக்க பெருமானாரே உங்களோட பாத திருவடியில சேரக்கூடிய பருவமாச்சே இது, நீங்க எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல சுவாமி என்ன பண்றாரு, அருள் புரிகிறாரு. நீயும், சுவாமியோட வாக்கு, நீயும் பூவை அண்ணாலும், உன்னோட யாரு, உன்னோட திருமணம் முடித்த அந்த பொண்ணும் உன் புண்ணிய மனத்தில் வந்தார் யாவரும் என்பால் சோதி இதன் உள் வந்து எய்தும் என்று மூலகம் ஒளியால் விண்மை முழுச்சுடத்தானே ஆகே. ஏற்கனவே அவர்தான் சோதியா இருக்கிறார், இப்ப வந்து சோதியாவே வந்துட்டாராம், நெருப்பாவே வந்துட்டார். நெருப்பா இருக்கக்கூடிய பெருமான நெருப்பா வந்து என்ன சொல்ற, நீயும் உன்னோட மனைவியும் அதோட என்ன பண்றாங்க, உன்னோட திருமணத்துக்கான வந்து அத்தனை பேரும் இந்த சுடர்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடியில என்ன பண்றாரு, ஒரு வாயில் நெருப்புன்னு இருந்தாலும் அதுக்குள்ள புகறதுக்கு ஒரு வழி வேணும் இல்லைங்களா, அங்க ஒரு வாயில வந்து வகுத்து காட்டுறாரு. வாயில வகுத்து காட்டினோடனே நம்ம பிள்ளை பெருமானார் பாக்குறாங்க, ஞானமேதான் யாருக்கும் நவச்சுவாய சொல்லலாம். அப்ப இங்க போகணும்னாக்கா ஒரு இடத்துக்குள்ளார போகணும்னா அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் இல்லைங்களா, சுவாமி வர சொல்லிட்டார். அப்ப நம்ம உயிர்களை தகுதிப்படுத்த வேண்டியது குருநாதரோட கடமையா ஆயிடுது இல்லைங்களா. அதனால என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு என்ன பெருசா வேண்டியிருக்கு, நமச்சிவாய சொல்லிட்டாலே அவங்க தகுதி பெற்ற உயிரா ஆயிட போறாங்க அப்படின்னு அந்த இடத்துல நமக்காக என்ன பண்றாங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மோதுவாதம்மை நன்னெறி கொய்ப்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே, நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு நம்மளால தூய்மைப்படுத்துறாங்க அந்த காதலாகிய கசிந்துன்ற பாடல் பாடி. அப்ப அதான் சொல்றாங்க, ஞான மெய்நீர்தான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாய பதிகத்தை அந்த வானமும் நில யாருக்கு ரகசியம், பொதுவா நம்மளுக்கு மந்திரம் எப்படி ரகசியமா குருநாதர் ஓதுவார், இங்க உலகத்துக்கே ஓதிட்டாரு. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேட்டு இந்த மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக. இந்த பிறவின்றது ஈனம் பிறவி, இதுல என்ன உயர்வு தாழ்வு எல்லாமே, நீ வசதி நான் வசதி, நீ குலத்தால வசதின்னு பணத்தால வசதின்னு குலத்தை எதுவுமே இல்ல, எல்லாருக்கும் பிறவி ஈனம்தான். ஆனா எல்லாரும் வந்து புகுக அப்படின்றாங்க. வருமறை பிறவி வெள்ளம் வரம்பு காணாது. நம்ம பிறவிக்கு ஒரு வரம்பு இருக்கா, 84 100,000 யோனி பேதம், புல்லாய் பூடாய் புருவாய் பல்மாய் பாம்பாய் பறவையா, அப்பா எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன்னு சொல்றாரு நம்மளோட மணிவாசகர். நமக்கு அதாவது முடிவு பெற்றவங்களுக்கே அவ்வளவு கவலையா இருக்கு, நம்மள முடிவே இல்லாத பிறவி எடுத்துட்டு இருக்கோமே. அப்ப அதுக்குதான் வரம்பு காணாத இந்த வெள்ளத்துல தத்தளித்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு வரம்பை கொடுத்துட்டார். உரியனும் துயரக்கூட்டில் உணர்வென்று மயங்குவார்கள், திருமணத்துடன் சேவித்து முன்செல்லும் சிறப்பினால மறுவிய பிறவி நீங்க மண்ணு சொந்த. உடனே எல்லாரும் என்னன்னாங்க, எல்லாரும் ஒவ்வொருத்தரா போறாங்க. யார் யாரெல்லாம் எப்படி போனாங்கன்றத நம்மளோட தெய்வ சக்கரவர்மன் கொடுக்குறாங்க. சீர் பெருகு முதல்ல போறது யாரு, பெருமைப்பட்ட நம்மளோட திருநீலநக்க நாயனார், திருமுருக நாயனார், அவங்க தானே பக்கத்துல இருந்தாங்க, திருமுருக நாயனார். அப்புறம் நம்மளோட சிவபாத இருதயர், அவருக்கு பெண் கொடுத்தாரு இல்லையா நம்பாண்டார் நம்பிகள். அப்புறம் நம்ம அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் கூடவே இருந்தாங்களே யாரு, நம்மளோட திருநீலகண்டத்து பெரும்பாணர், அப்புறம் மதங்க சூளாமணி அம்மை, இவங்க எல்லாரும் அவர்களோட பன்னிகளோடனா அவங்களோட மனைவியோட எல்லாருமே வந்து தம்பதி சமேதரா கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தம்பதி சமேதரா சிவலோகத்துக்கு போறாங்க. முதல்ல அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் முத்துச்சிவிகை கொடுத்ததுலயே இருந்து சுவாமிக்கு முத்துச்சிவிகை சுமந்து கொண்டு வந்தாங்க இல்லையா அவங்க, அந்த காலம் சின்னம் இதெல்லாம் தாங்கி வந்தாங்களா அவங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு மாலை கட்டி போட்டவங்க, அப்புறம் வந்து மங்களம் பெருக விளக்கு எடுத்தவங்க, இந்த குடம் நீரை குடம் தீபம் இதெல்லாம் எடுத்தாங்க இல்லையா, பனிமுற்று பரிசனங்கள் வினைப்பாசம், இவங்க எல்லாருக்கும் வினைப்பாசம் போச்சா, எது நம்மளோட பிள்ளை பெருமானாருக்கு தொண்டு செய்ததால அவங்க வினைப்பாசம் எல்லாம் போயிட்டு அவங்க எல்லாம் அடுத்தடுத்து போறாங்க. அதுக்கப்புறம் அறுவகை சமயத்தில் நம்ம சொன்னோம்ல காபாலிகர் அவங்க இவங்க இன்னும் நிறைய மாதிரி சைவர்கள் வந்திருந்தாங்க இல்லையா அவங்களும். அப்புறம் அடியார்கள் வந்திருந்தாங்க, நம்ம அடியார் திருக்கூட்டத்தோட தானே நம்மளும் நின்னோம். அவங்க முனிவர்கள் இவங்க யாரெல்லாம் சாமியை கும்பிடலாம்னு வந்திருந்தாங்க. ராச்சால்புரத்துல வந்துட்டானா, நம்ம அந்த பக்கத்துல ஒரு ஊர் கொள்ளிடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
கொள்ளிடத்துல ஐயோ இந்த சீகாழில பொண்ணாரு திருவாவதாரம்னா இன்ன வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்லப்பா. ஆச்சால்புரத்துல கல்யாணமா ஒரு 8 ஓடி போய் பார்த்துட்டு ஓடியாந்துடுறேன் அப்படின்னு சிதம்பரத்துல இருந்து வந்தவங்க, கொள்ளிடத்துல நம்ம பக்கத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாமும் வந்து கிடைச்சிருச்சான். அவங்களாமும் போயிட்டாங்க. இந்த மடப்பள்ளியில என்னோட மாமா பையன் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க ஞானசம்பந்தருக்கு கல்யாணமா மடப்பள்ளிக்கு விறகு எடுத்துட்டு போய் ஒரு கட்டு விறக கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வரேன்னு வந்தாங்க இல்லையா, எளிமையா வந்திருப்பாங்க. அவங்களாம அவங்க அந்த இது வீடு பேர் கெட்டுதான். அதான் வேறு திருவாரூர்னாலும் வீடு பேரு வர வந்தார்கள். வேற வேற திருவருளால ஏதோ செய்தாங்க, ஏதோ பண்ணாங்க இல்லையா, அப்படி வந்தவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு பஸ் வந்தா என்ன பண்ணுவோம், நம்ம முதல்ல ஏறி இடம் போட்டுப்போம். முதல்ல நம்ம அப்பா அம்மாக்கு போடுவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு போடுவோம். யாராவது ஒரு வயசான நின்றுட்டு இருந்தா கூட கொஞ்சம் இடிச்சு அப்படி நவுந்து இடம் கொடுக்க மாட்டோம், நம்ம அப்புறம் உட்காந்துப்போம். நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான். அதே அவங்களுக்கு சொந்தக்காரங்க வந்து அப்படி அந்த சீட்ல 3 பேர் உட்கார முடியுது. ஆனா முடியாதவங்க வரும்போது மத்தவங்களுக்காக அது அப்ப அனுசரிச்சு உட்காரணும் போது அனுசரிச்சு எல்லாருக்குமே இடம் கொடுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய காலங்கள்ல அவர் என்ன பண்ற, காதலியை கைப்பற்றி கொண்டு மனம் செய்து எல்லாரும் போட்டோம். அவருக்கு வந்த சோதி ஆனா எல்லாரும் போகட்டும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க போனா அந்த சோதி முடிஞ்சிரும் இல்லைங்களா. அதனால காதலியை கைப்பற்றி கொண்டு வளம் செய்து அருளை அந்த தீயை வளம் பண்ற தீதகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர் பெருமான் என்ன பண்றாங்க, தீதகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர் வளர் சோதி நாதன் எழில் வளர் சோதி நன்னி அதன் முன் புகுவார் போதநிலை முடிந்த வழி சரிங்களா. அப்படி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, காதலியே அதுல கை பற்றிட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா கைய பிடிச்சிட்டு இருந்தத, அழகு அழகு ரொம்ப அழகு. என்ன பாத்தீங்களா கைய பிடிச்சிட்டு கை பிடிச்சிட்டு என்ன அழகு பாரு. அம்மா கொஞ்சம் மேல தூக்கி காமிங்கம்மா. அம்மா அம்மா மேல தூக்கி காமிங்கம்மா கொஞ்சம். தெரியுதுமா. பார்த்தாச்சா. ஏன்னா இந்த படம் ரொம்ப எங்கேயும் கிடைக்காது. ஒரு கிடைக்காது உங்களுக்கு. என்ன பண்றாங்க, இந்த முடிந்த போதநிலை அவங்க திருஞான சம்பந்த நாதல் எழில்வர சோதி நன்னி அதன் முன் புகுவார். அம்மையார கைப்பிடிச்சிட்டு நம்ம சுவாமி உள்ள போறாங்க. போதநிலை முடிந்த வழி போதநிலைன்னா என்னது, ஞானம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலை, அந்த வழி சாமி வழி உண்டாக்கி காட்டினார் இல்லையா, அது முடிஞ்சிருச்சு. ஒன்றி உடனானார் பிள்ளையார் எழுந்தருளி. அது அவர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு சாமி, அந்த பெருங்கூத்தர் கொல்ல நீடிய சோதி குறிநிலை அவ்வழி கரப்ப அதை மறைச்சுடுறாரு. அவ்வளவுதான், அது முடிஞ்சது. வள்ளலார் தான் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த திருமணத்துல பாக்குற அந்த பழைய கோயில் வருது. தென்னிமே உலகத்துல இது யாரெல்லாம் போகலாம், அவங்க எல்லாம் அப்படியே மயங்கி போறாங்க. நம்மளுக்கு கிடைக்கலையே, நம்ம ஒரு கணம் இந்த அடுப்பு இந்த பீரோல வச்சுட்டு 50 பவுனை பேத்திக்கு கொடுக்கலாம்னு நினைச்சு நின்னுட்டோமே, நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சிலர் தெரியுங்க. அடாடா வீட்டுக்கார்ட்ட சொல்லாத வந்துட்டோம், நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஏமாந்துட்டோமே அப்படிலாம் நிறைய பேர் நின்று அப்படியே மயங்கி போறாங்களாமா. கண்ணுதலா திருமேனியுடன் கூட கவனியனா நன்னியது தூரத்தை கண்டு நனகப்ப. இந்த தேவர்கள் விச்சாதரர் கற்கினெல்லாம் எங்க இருந்தாங்க, மேல எல்லாம் இருந்தாங்க. அவங்களுங்க அடாடா இவ்வளவு தூரத்துல இருந்தோமே, நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு ஒரே கவலையா போயிடுதான். அதனாலதான் நான் என்ன சொன்னேன், தேவர்களோட எல்லாம் போய் நிக்காதீங்க, மனிதர்களோட வந்துருங்க, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னேன். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, யாரு விண்ணோர்கள் முனிவர்கள் விரிஞ்சன்னாக்க பிரம்மன் முதல் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு சரிப்போம், நமக்கு கிடைக்கலன்னா என்ன, குறைஞ்சபட்சம் அவரோட திருவடியாவது நம்ம வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரோட
பெருமைகளை சொல்லி அவங்க எல்லாம் வாழ்த்துறாங்களாமா. அந்த அந்த கவலை போறதுக்கு கொஞ்சம் வந்து பெருமானோட திருவடிகளை சொல்லி சொல்லி வாழ்த்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரவு போக வாழ்த்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அருந்தமிழ் இப்ப இந்த மாதிரி என்னது இதெல்லாம் முடிச்சாச்சு. நம்மளோட சுவாமியோட திருவடிகளையும் அவங்களும் அணைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் புராணத்தை முடித்து காட்டணும் இல்லையா நம்மளோட பெருமானார். அப்ப எப்படி முடிக்கிறாங்கனாக்கா, அருந்தமிழ் ஆகரர் சரிதை அடியேனுக்கு அவர் திருவடி அவர் பாதம் தரும்பரிசால் அறிந்தபடி துதி செய்த. நீங்க எல்லாரும் நினைச்சுக்காதீங்க நான் வந்து நம்மளோட பெருமானாரோட திருவடியை வந்து வணங்கி நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து அவரோட என்னது வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்தொழுத சீதவள வயல் புகனி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவேன்னு நான் அவரோட திருவடியை வணங்கினேன். அவரோட திருவடியை வணங்கினாலும் அந்த திருவடி எனக்கு ஒரு பரிசு கொடுத்தது, ஒரு ஒரு அருள் கொடுத்தது. அந்த அருளால நான் அவரை போற்றினேனே ஒழிய அவரோட சரிதையெல்லாம் என்னால சொல்ல முடியாது, நான் சொல்லவும் இல்லைன்னு நம்மளோட பெருமானார் சொல்றாங்க. அருந்தமிழ் ஆகரர் சரிதை அடியேனுக்கு அவர் பாதம். நான் அவர் பாதத்தை வணங்கிதானே தொடங்கினேன். அவர் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன். நான் அவரை வணங்கினேன் ஒழிய அவரோட புராணத்தை சொல்லல. தரணிமேல் பெருங்கொடையும் திண்ணனமும் பேருணவும் திருத்தொண்டால் வருந்தகமே கலிக்காமனார் செய்கை வழுத்துவேன். அதனால நான் வந்து அவரோட வந்து திருவடியை வணங்கினேன் ஒழிய நான் அவரோட புராணத்தை சொல்லலைன்னு சொல்லிட்டு நான் அடுத்து வந்து ஏற்கொன் கலிக்காமனாரோட பெருமையை சொல்றேன்னா அவரோட திருவடியையும் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த புராணத்தை நிறைவுபடுத்தி காட்டி அடுத்த புராணத்துக்கு தோற்றுவாய் கொடுக்குறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமானார். அதாவது ஆசான் அருளால் அடிச்சே ஞானம் வந்திடும் மற்ற ஒன்றாலும் வராதுன்றது நம்மளோட சிவஞான சித்தியார். அதனால ஆசானாகிய நம்மளோட குருவாகிய ஞானப்பிள்ளையார நான் வணங்கினேன் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு தெய்வ சேக்கிழ பெருமான் சொன்னார். நாமம் தொடங்கும் போதும் ஆசிரியர் பிரானோட திருவடியை வணங்கி வணங்கி அவங்க திருவடியை தலைமையில கொண்டோம். அதனால ஓரளவுக்கு அவங்க சொன்ன புராணத்தை கொஞ்சமாவது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நமக்கும் இந்த பேரருள் கிட்டுன்ற அருள் கிட்டுன்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. அதனால நாம என்ன பண்றோம், தெய்வ சேக்கிழ பெருமான் திருவடிகளையும் வணங்கி நம்மளோட பிள்ளை பெருமானார் திருவடிகளையும் மனதில் கொண்டு இங்க இருந்து வெண்ணீச்சு உமையம்மையுடன் சிவலோகத்தியாக இருக்க திருவடிகளையும் நம்ம வணங்கி நம்ம இது பண்றோம். அங்க வந்து அம்மையோட பேர் வந்து வெண்ணீச்சு உமையம்மைன்றது நல்லூர் பெருமணத்துல. வெண்ணீச்சு உமையம்மைன்னா பராவணமாது நீருன்ற மாதிரி அம்மையே வந்து அங்க வெந்நீர் அணிந்து வெண்ணீச்சு உமையம்மையா இருக்கிறாங்க. சுவாமி சிவலோகத்தியாக, அதாவது சிவலோகன்றது யாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைக்காத ஒண்ணு. அப்பேற்பட்ட சிவலோகத்தையே ஞான பிள்ளையாருக்காக திறந்து விட்டுட்டார், நீ யார வேணா அழைச்சிட்டு வான்ட்டு. அந்த சிவலோகத்தையே தியாகம் பண்ணதால அவர் பேர் சிவலோக தியாகர். நம்மளோட பிள்ளை பெருமானார் திருவடியை பற்றினா சிவலோகம் கண்டிப்பா கிடைக்கும்ன்றதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி இருக்க முடியும். அதனால பெருமானோட திருவடியை பற்றுங்க, பெருமானோட புகழ்களை பாடுங்க, அவரோட புராணங்களை பாடுங்க, அவரோட தேவாரங்களை பாடுங்க. நமக்கும் அந்த சிவப்பேருன்ற திருவடி நிச்சயமா கிடைக்கும்ன்ற வார்த்தையை சொல்லி இந்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தை அருள்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்க அனைவருக்கும், அதோட இருந்து கேட்ட அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லா நலனும் எல்லாமும் சுவாமி குருவரனும் திருவரனும் கூட்டி வைக்கணும்னு சொல்லி விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதோட ஒரு சின்ன செய்தி மட்டும், இதுல காதலாகி கசிந்தும் கல்லூர் பெருமணம் 2 பாடலும் வந்து அடுத்த வகுப்பு ஒண்ணு உண்டு. இதோட நிறைவுபடுத்தினாலும் ஏன்னா இப்ப அந்த பாடலை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு நேரம் பத்தாது, அப்புறம் இந்த திருமணத்தை தள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால எப்பயுமே நான் அந்த பாடலை தனியா ஒரு வகுப்பு எடுக்கிறது. அடுத்த வகுப்புல இந்த 2 பாடலுக்கான விளக்கம் மட்டுமே இருக்கும். அதனால தயவு செய்து இன்றைக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் அடுத்த வகுப்புக்கும் உண்டு வந்து ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரோட அந்த 2 திருப்பாடல்களையும் அவரோட துதி சொல்லுவேன். அதோட இல்லாம 11ஆம் திருமுறையில அவரோட பாடல் ஒண்ணு இருக்கு. அந்த பாடல் ஆக மொத்தம் 3-4 பாடல்கள் மட்டும் விளக்கம் உண்டு. தயவு செய்து வந்து முழுமையாக இந்த திருவருளை பெற்றுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம். பெருமான் தெய்வ சேக்கிழ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நமம்மா. திருடி வணக்கம். ஒரே ஒரு நிமிஷமா இந்த சாமிக்கு ஒரு எழுதி மட்டும் ஒரு நிமிஷம்.
ஒரு 2 நிமிஷம். உனக்குதான் எல்லா பாடலும் பாக்கியம். இது 5 செகண்ட் முன்னாடி வந்து ஆமா, நேரத்துக்கு வந்து இல்ல, அதனால எனக்கு சாமி எல்லாருடைய நெத்தி ரேட்டிங் சொல்றாங்க. அருளடி திரைகளை பறித்து கொண்டோம் அம்மா. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சொல்லலாமா? சிவாய நம. ஆனந்தம், பேர் ஆனந்தம் அம்மா. பேரானந்தம். ஒரே படபடப்பா இருக்குது. எனக்கு நாளையில படபடப்பு. சொன்னவங்களை விட கேட்டவங்களுக்கு தான் படபடப்பா. கும்பிடணுங்கம்மா. வாழ்க்கையெல்லாம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு கொடான கோடி நன்றிங்கம்மா. சிவசிவா பெருமானே. தேவர்கள் எல்லாருமே வந்து திருமணத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னீங்களம்மா. தேவர்கள் எல்லாருமே வந்து ஆகாயத்துல கீழே இடம் இல்ல, ஆகாயத்துல நின்னு பாக்குறாங்கன்னு சொன்னீங்களம்மா. அப்பவே நான் வந்து ஞானப்பிள்ளையார வந்து நான் சிவபெருமானாவே மனசுல நினைச்சிட்டேம்மா. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க அந்த பாதத்தை தொட்டு அவரு பாத பூஜை செய்யும் போது அந்த கழல்கள் வந்து சிவபெருமானோட கழல்களாவே நினைத்தாரு அப்படின்னு சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடியே அது வந்து மனசுல வந்து என்னமோ தோணுச்சு. இந்த வார்த்தை வருமானு நான் அப்பவே நினைச்சிட்டே இருந்தேன். கடைசியா நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது அப்போ நம்ம நல்லாதான் அதை கவனிச்சுட்டு வரோம், நமக்குள்ள அந்த உருக்கம் இருக்கு அப்படின்னு நான் வந்து உணர்ந்தேங்கம்மா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்மா. சத்யபாமா மைக் ஆஃப் பண்ணிக்கீங்களா? ஏதாவது இப்ப சாருந்தியா பேசக்குள்ள எனக்கு 12 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் நான் இருந்து எல்லாரோட கருத்துக்களை கேட்டுட்டு தான் போவேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எப்பயுமே எனக்கு தெரியும், நான் இருந்து கேட்டுட்டு தான் போவேன். இன்னைக்கு கண்டிப்பா எத்தனை பேர் பேசினாலும் கடைசி இருக்கிறவங்க பேசுற வரைக்கும் இருந்து கேட்டுட்டு தான் போவேன். நன்றிங்கம்மா. நீங்க கேட்கணும்னு நாங்க அவளோட காத்துட்டு இருக்கோம். அவ்வளவு அழகுமா. நான் உண்மையிலேயே கல்யாணத்துக்கு போயிட்ட மாதிரி ஒரு உணர்வு. கண்ணுல எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. சொல்ல முடியாத ஒரு என்ன சொல்றது, அது உணர்ந்தோம். அது என்னன்னா அந்த ஜோதியில கலக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஆரம்பத்துல இருந்து அந்த எப்படி அந்த என்ன சொல்றது, இந்த விதை, இந்த நவதானியம் சொல்றீங்களா, அப்ப இருந்து அந்த கல்யாணத்துக்கு நம்ம எப்படி நம்ம தயார் நிலையில ஆயிட்டோம். அந்த நவதானியம், அதுக்கப்புறம் அந்த கல்யாண கோலம், எல்லா அடியாருக்கும் எப்படி அன்னம்பாளிப்பு, அந்த பொண்ணை போய் கேட்கக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்க, அவரு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறாரு, பொண்ணை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருமண கோலம் என்ன அழகு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பாடலையும் நீங்க சொல்ல 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 உணர்ந்து 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 அதை எழுதணும். அது மாதிரி உணர்ந்து உணர்ந்து அனுபவிச்சோம். அந்த மாதிரி ஒரு நிலைதான் எனக்கு ஏற்பட்டது. ஆனா அந்த சொல்லக்குள்ள அவரு அந்த காழிப்பிள்ளையாருடைய அம்மா அப்பாலாம் எவ்வளவு ஒரு பக்தி மாத்த இருந்தா இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கும் அப்படின்றது எனக்கு கண்ணீர் மழுகுச்சு. அதை விட புண்ணியம் அந்த பொண்ணு, திருமணமான பொண்ணு. அதுக்கப்புறம் நீலநக்க அந்த மற்ற அடியார்கள், முருகநாயனார், நீலநக்க நாயனார் எல்லாரும் கூட இருந்தாங்க. நாங்களும் உங்களோடய பயணம் பண்ணோம். நீங்க சொன்னீங்களே என்னோட பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்களே, உண்மையிலே எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு. ஆனா எல்லாரும் நாங்களும் பயணம் பண்ணதான் சொல்லலாம். அந்த ஒரு அருமையான ஒரு விளக்கமா இன்னைக்கு கிடைச்சது எனக்கு. அடியருக்கு வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு. அதாவது என்ன பேர் பெற்றோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்களும் இவ்வளவு எங்கேயோ இருக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆன்மீக நிலைக்கு எடுத்துட்டு போறீங்கன்னா சொல்லவே முடியல என்னால. மற்ற அடியார் சொல்லுங்கம்மா. நீங்க வேற யாரும் பேசுங்கம்மா, என்னால சொல்லவே முடியல. நினைப்புதான் எல்லாருக்குமே. இந்த வகுப்பு அவ்வளோ அருமை.
உணர்ந்து உணர்ந்து அந்த கல்யாண காட்சிகள், அவனுக்கு நகைகள் சாத்து எல்லாம் முத்தாவே. இன்னைக்கு நீங்களும் முத்துமாலை அணிஞ்சது இங்க ரேவதி அம்மா சொல்லி ரொம்ப பூரிப்படைஞ்சாங்க. அம்மா பாருங்க, அம்மாவும் முத்துமாலை அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க. ஐயனுக்கு முத்துமாலை அணிவிக்கிற மாதிரி அம்மாவும் அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க பாருங்க. முத்தாலே எல்லா ஆபரணமும் சாத்துறாங்களா? ஒவ்வொரு ஆபரணமும் நீங்க சொல்லும் போதும் அது அந்தந்த இடத்துல பகுதியில எங்கெங்க சாத்துறாங்க, என்னென்ன பண்றாங்க, அந்த திருஞான சம்பந்த உருவத்தை நம்ம மனசுல நினைத்தி அதெல்லாம் அனுபவிச்சோம்மா. இன்னைக்கு ஒரு திருமணத்திற்கு நாம எப்படி தயார் பண்ணுவோமோ, நம்ம வீட்டுல ஒரு திருமணம் இடத்துல நம்ம எப்படி பந்த கால் நிட்டு அந்த நவதானியத்தை போட்டு அந்த இதுக்காக செய்யறது கொள்றோமோ, எல்லா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம கேட்கும் போது அந்த மனசுல அப்படியே உருவகப்படுத்திட்டு வரோமா. இன்னைக்கு வகுப்பு உங்க முகத்தையும் பார்க்கல, உங்களுடைய முகத்துல அந்த அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் எங்களுக்கு ஒத்துக்குச்சு. இன்னைக்கு நிஜமா சொல்ற ஒரு கண்ணீர் தான் வந்து இன்னைக்கு வகுப்பு முடியும் அடுத்தது ஒரு வகுப்பு இருக்குன்ற போது மிகவும் சந்தோஷமா இருக்குதுமா. நன்றிங்கம்மா. இன்னைக்கு ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் திருஷ்டி கொடுக்கணுமா. நீங்க நல்லா பல கோடி நல்லபடியா வாழ. சிவசிவா பெருமானே பெருமானே நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. என்ன சொல்றது, இதனால நாங்க இன்னைக்கு எல்லாமே புனிதத்தவன் அடைஞ்சிட்டோம்னு சொல்லணும். பெருமானே நல்லா இருங்கம்மா நல்லா இருக்கும்மா. இன்னைக்கு நாங்களும் ஜோதியில கலந்துகிட்டோம். அம்மாவோட இன்னும் வந்து உங்க கூட இன்னும் பயணம் பண்ணணுங்கிற ஆசை ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் நீங்க மேலும் ஏதாவது இன்னும் புராணம் எல்லாம் எடுத்து எங்க கிட்ட நல்லா பேசணும்னு ஆசையா இருக்குமா. சுவாயனமா சுவாயனம். இந்த சாத்தின்னு 16 முறை சாத்துன்னு சொன்னாங்க. அந்த முத்து மாலை சாத்துண்டு உங்களை பார்த்ததும் உங்க கண்ணையும் உங்க மூஞ்சியும் பார்த்து உங்க முகத்தையே பார்த்து உட்கார்ந்து இருக்கோமா. அழகுமா. சுவாயனம்மா. ரொம்ப அருமையா இருந்ததுமா. இன்னைக்கு நாங்களும் உங்களோட அந்த திருக்கல்யாணத்துல இருந்து எல்லாம் முறையா பார்த்துட்டோம்மா. சுவாயனம்மா. எனக்கு சொல்ல முடியலம்மா. சுவாயனம். கல்யாணத்தை பத்தி அழகா சொல்லிட்டே இருந்தீங்கம்மா. ஆனா கடைசி அவர் பொண்ணோட அப்பா வந்து அந்த பாதத்தை பிடிச்சதுல ஆரம்பிச்ச கண்ணீர் தாம்மா. அதுக்கப்புறம் அது நிப்பாட்டவே முடியல. அது என்னன்னே தெரியல. அப்படி அவர் காலை கழுவுறதுல இருந்து அப்ப வந்த கண்ணீர் இன்னும் அடக்க முடியல. அப்படியே அவர் உள்ள போற வரைக்கும் அப்படியே கண்ணீர் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்க தவிர அது என்ன வார்த்தையால என்ன சொல்லனே தெரியலம்மா. அவ்வளவு அதாவது உள்ளேயே போய் அவர் கூடவே அப்படி இருந்து நீங்க அதுலயே அந்த படத்தெல்லாம் காமிச்ச உடனே அப்படி ரொம்ப இதாச்சுமா. ஏற்கனவே அந்த புக்ல வந்து சம்பந்தர் படம் அப்படியே அழகா அந்த மாதிரி சின்ன குழந்தை படம் வச்சு பார்த்துட்டே இருந்தேன். அப்படி நீங்க ஒவ்வொன்றும் சொல்ல அப்படி என்ன இது பண்ணனே தெரியலம்மா. என்ன பேச வைக்கன்னு தெரியல. அவ்வளவு உருக்கமா அப்படியே காளி பிள்ளையார பார்த்துட்டே இருந்துட்டு அவர் அந்த பாதத்தை அவங்க அந்த கழுவும் போது அப்ப அந்த தொடர்றது வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு அப்புறம் இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கிற அந்த பெருமை வந்து கேட்குற எங்களுக்கும் அந்த இது கிடைச்சதுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துமா. ஒண்ணுமே சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி அப்படி கண்ணீர் மட்டும்தான் வருது தவிர பேசணுங்கிற இதே வரலம்மா. ரொம்ப நிறைவா இருந்ததுமா. ரொம்ப நன்றிங்கம்மா. அவரோட கதை இவ்வளவு உருக்கத்தை வரவழைக்குங்கிறது இவ்வளவு அதுவும் நீங்க சொன்ன விதத்துல ரொம்ப உருக்கமா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாய நம்ம திருச்சிட்டோம்மா. சொல்லுங்கம்மா. அடுத்து யாரு பேசுறீங்க? திருச்சிட்டம்பலம்மா. திருச்சிட்டம்பலம். திருச்சிட்டம்பலம். எனக்கு இவங்க இத்தனை பேர் சொன்னாங்க, எனக்கு வாயில வார்த்தை இல்லை. எனக்கு இந்த 2வது வகுப்புலயே எனக்கு வந்து என்ன சொல்ல, இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் வரும். இப்படி ஒரு முக்தி இன்னைக்கு விட்டுருந்தேன்னா நான் என்னைக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு நம்ம சாதாரணமா இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இல்லை, என் மனசு திருப்திக்காக கேட்கிறேன். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், திருமணத்துக்கு போறோம் அப்படின்னாலே சந்தோஷப்படுறோம். சுவாமியோட திருக்கல்யாணம் போறதுக்கு கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு போறோம். ஆனா இப்ப இத்தனை பேரும் வந்தவங்க அத்தனை பேருக்கும் பெருவாழ்வு கிடைக்க போறது, ஜோதியில கலக்க போறோம்னு எல்லாரும் தெரிஞ்சா போனாங்க. இப்ப அந்த ஒரு இதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயம். இப்ப நமக்கு இப்போ வரலாறு தெரிஞ்சுட்டு நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க, நமக்கு வந்து அந்த அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது தெரிஞ்சது. அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் கிடைச்சிருக்கும்ல, சுவாமி அருள் புரிஞ்சிருப்பாருல்ல. இப்ப அத்தனை பேரும் ஜோதியில கலக்கிறதுக்கு அது ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதாவது அம்மா கேட்டது நல்ல சந்தேகம். தெரிஞ்சா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, தெரிஞ்சே போகல. அதாவது நான் உங்களுக்கு உதாரணத்தை கூட சொன்னேன். ஒரு கொள்ளிடத்துல இருந்தவர்
சீர்காழியில பிறந்தாரு, திருவாவதாரம் பண்ணாரு. இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே கிடையாது. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன். அப்ப ஆனா ஒரு சின்ன அன்பு இருந்தது. அப்ப அதனாலதான் வந்து ஜெயவ சேக்கரா பெருமான் சொல்றாங்க, வேறு வேறு காரணங்களால் வீடு பேறு எய்த வந்தாரும். இப்ப ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காலத்துல அவர் மேல சின்னதா ஒரு அன்பு வச்சாங்க. இப்ப நம்ம படிக்கிறோம், நம்ம ஒரு காரணத்துக்காக போனோம். இந்த மாதிரி பல காரணங்களால அந்த இடத்துல கூட்டு வைக்குது. அந்த இடத்துல வீடு பேர் கிடைக்கிறதுக்கு அவங்க தகுதி பெறாங்க. அப்படியே தகுதியே இல்லாதவங்களா வந்தாங்கள கூட அவங்க என்ன பண்ணிட்டாரு, காதலாகி கசிந்துன்னு ஒரு பாடலை பாடி அவங்கள எல்லாம் தகுதிப்படுத்திட்டாரு நம்மளோட ஞான பிள்ளையார். அதனால அங்க இருந்தவங்க எல்லாரும் விரும்பினவங்க எல்லாரும் போயிருந்தாங்க. இன்னுமே அந்த ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னாக்கா, ஒரு அம்மா வந்து அந்த குளத்து பக்கத்துல தயங்கி நின்னாங்களா. நிக்கும் போது நம்மளோட பிள்ளைப்பெருமானார் கேக்குறாம, ஏமா நீ ஜோதியில போலியா வரலையா, உனக்கு விருப்பம் இல்லையான்னு. எனக்கு ரொம்ப விருப்பங்க ஐயா, ஆனா வீட்டுக்கு விளக்கா இருக்கறதால நான் வரலாமா இல்லையா நிக்கிறேன். அப்ப இந்த நெருப்புக்கு முன்னாடி ஒரு தீட்டம் கிடையாது, வாமான்னு அந்த அம்மையாரையும் அழைச்சிட்டு போனதா ஒரு வரலாறு சொல்லுவாங்க அந்த ஊர்ல. அதனால யாரெல்லாம் விருப்பப்பட்டாங்களோ அவங்க எல்லாரையும் சுபதியில சுவாமி கூட்டிட்டு போனார். அந்த காலங்கள்ல திருமுறை பரவி இருந்ததால, ஞானப்பிள்ளையாரோட அந்த சைவம் நெறி தழைத்திருந்ததால அவர் காரணம் பற்றி அவங்க எல்லாரும் எந்த நேரம் சாமி கூப்பிட்டாலும் போறதுக்கு ரெடியா இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ரெடியா இல்லாத, நான் சொன்னேன் இல்லையா 50 பவுன வீட்டுல வச்சுட்டோமே, பேரம்பேத்திக்கிட்ட கொடுக்கலன்னு நினைச்சவங்க எல்லாம் போகல. அது மாதிரி அந்த அவங்க விருப்பப்பட்டவங்க எல்லாரையும் சுவாமி அழைச்சுக்கிட்டார். சரியான விளக்கம். ரொம்ப அருமை. அவங்க அதான் அந்த காலத்துல அந்த பக்குவத்துல அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. எப்ப சாமி கூப்பிட்டாலும் போறதுக்கான பக்குவத்துல இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் போயாச்சு. அதாம்மா, இப்போ வந்து நம்ம முக்தி நிலைக்காக நம்ம ரொம்ப அந்த நிலைமைக்கு எப்படி நினைக்க போறதோ தெரியாது. இப்ப இந்த புராணம் கேட்டதுனால நிச்சயமா கிடைக்கும்னு எனக்கு உங்களை பார்த்ததும் கண்டிப்பா அந்த நம்பிக்கை வந்து ஆனா என்றும் ஒரு நாள் சுவாமியோட திருவடிக்கு போகும். சிவாயனமாமா. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அதான் அதே மாதிரி சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ல நாங்களும் கல்யாணத்துக்கு மாதிரி எங்க வீட்டுல என்னமோ கல்யாணம் வேலை நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தாங்கல மாட்டேங்குது. ஆமா, ரொம்ப அருமையா இருந்ததுமா இன்னைக்கு வகுப்பு. அத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நாங்க இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கோமோ என்னமோ தெரியல. நீங்க உணர்ந்து சொன்னது எங்களுக்கு எல்லாம் அப்படியே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு உங்களை பார்க்க மாதிரி இன்னும் நம்மளும் ட்ரெஸ் பண்ணி கல்யாணத்துக்கு போகணும், ரெடி ஆகணும்னு ஒரு மாதிரி தோணுதுமா உங்களை பார்க்கவே. ரொம்ப அருமைம்மா இன்னைக்கு கிளாஸ். எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு அந்த காட்சி கடைசியா கேட்கும் போது. திருமணத்துக்கு பிள்ளைப்பெருமானோட திருமணம் அப்படின்னு நைவேத்தியம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தவங்க யார் யார்? சரி, அடுத்தது கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். அம்மா, நான் 2 பேரு பக்கத்து வீட்டுல 2 பேருக்கு லிங்க் அனுப்பி அவங்க 2 பேருமே முழுதா கேட்டுட்டு இப்பதாம்மா ஆமாங்கம்மா 2 பேருமா. அவங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். வேறு வேறு காரணங்களால் வீடு பேர வந்தார்கள். அவங்கதான் ஏதோ ஒரு காரணம். சாருமதி அம்மாவோட வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்த காரணம். அவங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கட்டும். திருவடி வணக்கம் அம்மா. நீங்க அந்த திருஞான சம்பந்தர் அவங்க துணைவியோட காமிச்சது எனக்கு இன்னைக்குதாம்மா அந்த மாதிரி பார்த்தேன். அந்த மாதிரி ரொம்ப கிடையாது, கடைகள்ல இருக்காது. இது ஒரு அன்பர் வந்து ஞானப்பிள்ளையார் மேல அவ்வளவு அன்பு. அந்த குழந்தைக்கு ரொம்ப சின்ன பிள்ளைதான். அந்த பிள்ளை ஒரு 29, 28 வயசு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாவே ஞானசம்பந்தம்னா ரொம்ப பிடிக்கும். நெட்ல போய் தேடி இந்த படங்கள் எல்லாம் தேடி போடும். எதனா அற்புதமான படங்கள் இருக்குமோ எனக்கு அனுப்புவாப்ல. அந்த மாதிரி அனுப்பினே அதை நான் எடுத்து ஃப்ரேம் பண்ணி எனக்கு குருநாதர்ன்றதால அவரை வீட்லயே வச்சுட்டு இருக்கிறேன். விடாம மனசுலயும் வச்சுக்கிறேன். முதல் முறையா பார்த்தேன். இது ரொம்ப கிடைக்காது. தீபாராதனை பண்ணது, அப்புறம் எங்களுக்கு விபூதி இட்டு விட்டது, அதெல்லாம் ஆனந்தமா இருக்குமா, மகிழ்ச்சியா இருக்குமா. பிரசாதம் கொடுத்தது எல்லாம் அருமையம்மா. ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்குமா, சந்தோஷமா இருக்குங்கம்மா. திருவடி வணக்கம் அம்மா. திருவடி வணக்கம். இங்கே 2 பேர் வந்துட்டாங்கம்மா. நம்ம செல்வியம்மாவுடைய மகளும் மருமகளும் வந்துட்டாங்க இந்த வீட்டுக்கு. அவங்களுக்கும் அந்த அருள் ஞானப்பிள்ளையாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடலாமா? வேறு வேறு வினைகளால திரு நல்வினைகளால வீடு பேரு அடைய அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அம்மா, ஒரே ஒரு விஷயம், ஒரு அனுபவத்தை சொல்றேன். அம்மா, வாழ்த்து பாடல் பாடிட்டோம் நம்ம எல்லாருமே இருந்து. சரிம்மா. ஆமா. வானுகில் வழாது பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க
நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி தாமலே சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். அம்மா என்ன புண்ணியம் செய்தனோ இன்னைக்கு உங்களுடைய இதை கேட்க பேசுறதுக்கு இருக்க நான் தடுத்தது கண்ணீர் மலிடுச்சு. அதனால அடியார் ரொம்ப தனியா ஒரு குரல் பதிவு கொடுக்குறேன்.